சூரத்துல் பக்ராவுடைய 3 ஆயத்துகளுக்குரிய விளக்கங்கள் முன்னால் சொல்லப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது வாசிக்கப்பட்டது 4வது 5வது ஆயத்துகள். இந்த வேதம் முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கும் என்று தொடங்கிய அல்லாஹு தஆலா முத்தகீன்கள் என்பவர் யார் என்பது பற்றி உள்ள விளக்கத்தில் அவர்கள் மறைவான விஷயங்களை நம்புவார்கள், மறைவான செய்திகளை நம்புவார்கள், தொழுகையை நிலைநிறுத்துவார்கள், நாம் அவர்களுக்கு கொடுத்த பொருளில் இருந்து செலவு செய்வார்கள் என்பதாக 3 விதமான சிஃபாத்துகள், தன்மைகளை அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினார். அதற்குரிய பல்வேறு விளக்கங்கள் கடந்த வாரங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. பிறகும் அல்லாஹ் சொல்லுகின்றான், அந்த முத்தகீன்கள் என்பவர்கள் அவர்களுக்கு வேறு சில சிஃபத்துகள், தன்மைகளும் இருக்கின்றன என்பதாக இந்த ஆயத்தில் குறிப்பிடுகின்றார். வல்லதீன யுமினூன பிமா உன்சில இலைக. இன்னும் அந்த முத்தகீன்கள் எத்தகையவர்கள் என்றால், உம்பால் இறக்கி வைக்கப்பட்ட, உமக்கு இறக்கி வைக்கப்பட்ட வேதத்தை அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள். வமா உன்சில மின் கப்லிக், உமக்கு முன்னால் இறக்கி வைக்கப்பட்டதையும் அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள். ஒபில் ஆகிரதி ஹும் யூகினூன், மறுமை நாளையும் அவர்கள் உறுதி கொள்ளுவார்கள் என்பதாக இங்கே குறிப்பிடுகின்றான். மதீனாவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்த பொழுது அங்கே முஷ்ரிக்கீன்கள் நிறைந்தவர்களாக இருந்தார்கள். மதீனாவுக்கு நபி அவர்கள் சென்ற பொழுது அங்கே 2 விதமான கூட்டத்தினரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்தார்கள். ஒரு கூட்டத்தினர் முஷ்ரிக்கீன்கள், அல்லாஹுக்கு இணை வைத்து வணங்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு முன்னதாக ஒரு வேதம் கொடுக்கப்பட்டு அந்த வேதத்தின்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்கள் அல்லர். அவர்கள் தொன்று தொட்டு தங்களுடைய மூதாதைகளுடைய காலங்களில் இருந்து சிலைகளை வைத்தே வணக்கம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் முஷ்ரிக்கீன்கள், காபிர்கள் என்பதாக சொல்லப்படும். இரண்டாவது ஒரு கூட்டத்தினர் அஹ்லுல் கிதாப், வேதக்காரர்கள். வேதக்காரர்களே 2 விதமானவர்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கௌமுகளை சார்ந்தவர்கள், அவர்களுக்கு பின்னால் வந்த பல நபிமார்களை சார்ந்தவர்கள், பனி இஸ்ரவேலர்கள் என்பதாக சொல்லப்படும். அவர்கள் யூதர்கள். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்பிக்கை கொண்டவர்கள் கிறிஸ்தவர்கள், நசாராக்கள் என்பதாக சொல்லப்படும். இந்த வேதக்காரர்கள் என்ற 2 பிரிவினர்களும் முஷ்ரிக்கீன்களும் மதீனாவிலே வாழ்ந்து வந்தார்கள். இப்பொழுது அல்லாஹ் தஆலா இந்த வேதத்தை அருளி, இந்த வேதமாகிறது அது முத்தகீன்களுக்கு, பயபக்தியாளர்களுக்கு நேர்வழி காட்டும் என்பதாக சொல்லும் பொழுது, அந்த பயபக்தியாளர்கள் முஷ்ரிக்கீன்களாக இருந்தால் எப்படி பயபக்தியாளர்களாக மாற முடியும் என்பதையும், வேதக்காரர்கள் பயபக்தியாளர்களாக ஆவதென்றால் அவர்கள் எப்படி ஆக வேண்டும் என்பதை பற்றியும் அல்லாஹ் தஆலா விளக்குகின்றார். முன்னால் சொல்லப்பட்ட 3 ஆயத்துகளிலே முத்தகீன்களுக்குரிய அந்த 3 சிஃபத்துகள், 3 தன்மைகளை சொல்லும் பொழுது, மறைவான விஷயங்களை அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள், தொழுகையை நிலைநிறுத்துவார்கள், அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வழங்கி இருக்கக்கூடிய பொருளில் இருந்து செலவு செய்வார்கள் என்பதாக சொல்லி, இது அந்த முஷ்ரிக்கீன்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய தன்மைகள். முஷ்ரிக்கீன்களாக இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு மூமின்களாக மாற வேண்டும் என்று சொன்னால், மூமின்களாக மாறிய பின்னால் அவர்கள் முத்தகீன்களாக ஆக வேண்டும் என்றால், முன்னால் சொல்லப்பட்ட அந்த 3 தன்மைகளும் நிரப்பமாக அவர்களிடத்தில் இருக்க வேண்டும்.
பிறகு அந்த வேதக்காரர்கள் இருக்கின்றார்களே, இவர்கள் இதுவரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சட்டங்களை கொண்டு வந்து கொடுக்கும் வரைக்கும் உலகத்திலே முன்னால் உள்ள நபிமார்களை அவர்கள் நம்பி இருந்தார்கள். தங்களுடைய வேதத்தை பின்பற்றி செயல்பட்டு வந்தார்கள். அவர்களும் மூமின்களாக இருந்தார்கள் அப்பொழுது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வேதம் வழங்கப்பட்ட பின்னால் அவர்கள் தங்களுடைய ரிசாலத், தங்களுடைய தூதுவத்தை, தங்களுடைய நுபுவத்தை மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்யக்கூடிய நேரத்தில் அவர்கள் எந்த கொள்கையிலே இருந்தார்களோ, முந்தின நபிமார்களை நம்பி எந்த கொள்கையிலே இருந்தார்களோ, எதை அவர்கள் ஈமான் என்பதாகவும் இஸ்லாம் என்பதாகவும் விளங்கி கொண்டிருந்தார்களோ அது மட்டும் போதாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த பின்னால் முன்னால் உள்ள சட்டங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு விட்டன. முன்னால் உள்ள நபிமார்களுக்குரிய சட்டங்கள், அவர்களை நம்ப வேண்டும் என்ற விதிமுறைகள் அனைத்தும் மாறுபாடு உடையவையாக ஆக்கப்பட்டு விட்டன. எனவே அந்த வேதக்காரர்கள் இப்பொழுது அவர்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்று சொன்னால், நபியே அந்த முத்தகீன்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், உமக்கு இறக்கி வைக்கப்பட்டதையும் அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள், விசுவாசம் கொள்வார்கள். உமக்கு இறக்கி வைக்கப்பட்டது என்று சொன்னால் குர்ஆனை நம்பிக்கை கொள்வார்கள். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட சட்டங்கள் அவற்றையும் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இறக்கி வைக்கப்பட்டது என்று சொல்லும் பொழுது குர்ஆனில் உள்ள சட்டங்கள் அனைத்தையும், குர்ஆனுக்கு விளக்கமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன சட்டங்களை சொல்லி இருக்கின்றார்களோ அதையும் நம்ப வேண்டும். ஏனென்றால் குர்ஆனிலே சட்டங்களை பொதுப்படையாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டி இருக்கின்றான். அதற்கு விரிவுரையாக விளக்கமாக பல சட்டங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாய்மொழியின் மூலமாக, ஹதீஸ்களின் மூலமாக குறிப்பிடுகின்றார்கள். எல்லாவற்றையும் நம்புவதற்கு பெயர்தான் இறக்கி வைக்கப்பட்டதை நம்புவது என்பதாக சொல்லப்படும். ஒருத்தர் இப்படி சொல்றாரு, குர்ஆன்ல உள்ளதை மட்டும் நம்புறேன், குர்ஆன்ல என்னென்ன சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதை மட்டும் நம்புறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்களாக சொன்னதை நான் நம்ப மாட்டேன் என்று சொன்னால் அவர் நபியை ஏற்றுக்கொள்றேன், ஆனா அவங்க சொன்னதை நம்பணும், அப்படிங்கிற சட்டங்களாக நம்பணுங்கிறது அவசியம் கிடையாது என்று ஒருவர் சொன்னால் அவரும் மூமினாக இருக்க முடியாது. குர்ஆனிலே சொல்லப்பட்ட சட்டம், அதற்கு விளக்கமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய சட்டத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் பல விஷயங்கள் குர்ஆனிலே மறைமுகமாக சொல்லப்பட்டு இருக்கின்றன, சூசகமாக சொல்லப்பட்டு இருக்கின்றன. அதை விளக்கம் செய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்களை அறிவிக்கின்றார்கள். ஒரு சமயம் சொல்லும் பொழுது இப்படியும் சொல்லுகின்றார்கள், கைபர் போரின் போது உங்களுக்கு நான் நாட்டில் உள்ள கழுதைகள் அதை சாப்பிடுவதே ஹராம் என்பதாக நான் அறிவிக்கின்றேன் என்பதாக சொல்லிவிட்டு, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லிய விஷயங்கள் மட்டும்தான் ஹராம் என்பது கிடையாது, என் மூலமாக சொல்லப்படக்கூடிய, நான் சொல்லக்கூடிய விஷயங்களும் ஹராமாக ஆக்கப்பட்டிருக்கின்றது என்பதாக சொல்லி, கழுதைகளுடைய கரியை நீங்கள் சாப்பிடக்கூடாது என்பதாக அதை நான் ஹராமாக்கி வைக்கின்றேன் என்பதாக சொன்னார்கள். இப்போ கழுதை கறி ஹராம் அப்படின்னு சொல்லிட்டு குர்ஆன்ல கிடையாது. பொதுவாக அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது இறந்தவர் ஹுர்ரிமத் அலைக்கும் மைத்தத்து வத்தமு வலஹ்முல் ஹின்ஸீரி வமா உஹில்ல லிகைரில்லாஹி பி என்று சில விஷயங்களை சொல்லுகின்றான் அல்லாஹ் தஆலா. இறந்து தானாக செத்து விட்டவைகளை உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கின்றன. வத்தமு ரத்தமும் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கின்றது. வலஹ்முல் ஹின்ஸீர் ஹின்ஸீருடைய இறைச்சியும் ஹராமாக்கப்பட்டிருக்கின்றது, பன்றியுடைய இறைச்சியும் என்று அல்லாஹ் தஆலா வமா உஹில்ல லிகைரில்லாஹி பி அல்லாஹ்வுடைய பெயர் கூறி அறுக்கப்படாததும் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டு இருக்கின்றது என்று சொல்லுகின்றான். இப்ப அந்த இடத்துல கழுதையை பற்றி உள்ள விவரங்கள்லாம் தெரியல இல்ல. இப்ப கழுதை ஹராம் அப்படிங்கிறது குர்ஆன் மூலமாக தெளிவுபடுத்தி தெரிய முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், குர்ஆனில் உள்ளது மட்டுமல்ல நான் சொன்னதும் ஹராம் என்பதாக சொல்லுகின்றார்கள். இது போன்று ஏராளமான ஒன்னல்ல, நிறைய வரும், பின்னால் நிறைய விஷயங்கள் வரும். அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை ஹராம் என்று சொல்லி இருக்கின்றார்களோ, சட்டமாக்கி இருக்கின்றார்களோ அதை செய்ய வேண்டும். எதை செய்ய வேண்டும் என்று ஹலால் என்பதாக சொல்லி, கடமை என்பதாக சொல்லி இருக்கின்றார்களோ அந்த கடமைகளையும் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுதுதான் அவர் உண்மையிலேயே இறக்கி வைக்கப்பட்டதை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி வைக்கப்பட்டதை நம்பிக்கை கொண்டவராக ஆக முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி வைக்கப்பட்டது இந்த குர்ஆன். குர்ஆனில் உள்ள எல்லா சட்டங்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி வைக்கப்பட்டன. அதிலே அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆன் அல்லாத வேறொரு அமைப்பிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில செய்திகளை அறிவித்திருக்கின்றான். அது ஆரம்பத்தில் அந்த வஹீயுடைய விளக்கத்தில் சொல்லப்பட்டது உங்களுக்கு.
வகையில ரெண்டு வகை இருக்கின்றது. அல்லாஹ் தஆலாவுடைய செய்தி அறிவித்தல் என்று சொல்லப்படுகின்றதே அல்லவா, தெய்வீக செய்தி வஹி என்பதாக. அந்த வகையில இரண்டு வகை, மத்லூவுன் கைர மத்லூவின், ஓதி காட்டப்பட்டது ஓதி காட்டப்படாதது. அது முன்னால் விளக்கம் சொல்லியிருக்கேன். ஆரம்ப வாரத்தில் 2வது வாரம் 3வது வாரத்தில் சொன்னாங்க. ஆரம்ப வாரத்திலே சொன்னோம் ஓதி காட்டப்பட்டது ஓதி காட்டப்படாதது அப்படின்னு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் தஆலா அறிவித்து ஜிப்ரீலின் மூலமாக ஓதி காட்டப்பட்டது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓதி காட்டுவார்கள். அந்த வகை வரும் பொழுதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாரம் தாங்க முடியாமல் வியர்த்து கொட்டும், மிகப்பெரிய சிரமத்திற்கு உள்ளாவார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. பிறகு அந்த வகை வருவதற்கு அடையாளமாக சில மணி ஓசை கேட்கும், அவர்களுக்கு சில அறிவிப்புகள் ஏற்படும் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. விளக்கங்கள் முன்னால் சொல்லப்பட்டு இருக்கின்றன. அது ஓதி காட்டப்பட்ட வகை. இன்னொன்று ஓதி காட்டப்படாத வகை. அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கல்விலே அந்த உதிப்பை ஏற்படுத்துவான். இன்னென்ன சட்டங்களை நீ சொல்லு என்பதாக, இன்னென்ன சட்டங்கள் மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா உதிப்பை ஏற்படுத்துவான். அதற்கு பெயர் இல்ஹாம் என்று சொல்லலாம். அந்த இல்ஹாமிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குரிய இல்ஹாம் இருக்கின்றதே, அது ஆதாரபூர்வமானது, எந்த விதமான சந்தேகத்திற்கும் இடமில்லாதது. இது ஓதி காட்டப்படாத வகை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த ஹதீஸுகளை சொல்லியிருக்கின்றார்களோ அத்தனை ஹதீஸுகளும் கைர மத்லூ, வஹிய கைர மத்லூ, ஓதி காட்டப்படாத வகையை சேர்ந்தவை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கக்கூடிய அத்தனை வகையுடைய செய்திகள். இப்பொழுது தொழுகையை பற்றி முன்னால சொன்னோம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அகீமிஸ் ஸலா, தொழுகையை நிலை நிறுத்துவீராக, அகீமுஸ் ஸலா, தொழுகையை நிலை நிறுத்துவீர்களாக என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். இப்ப தொழும்படி சொல்லுகின்றான். எப்படி தொழ வேண்டும் என்று தக்பீர் கட்டுவது உட்பட, அதாவது ஒலு செய்து உட்பட, பிறகு சலாம் கொடுக்கும் வரைக்கும் எத்தனை நூற்றுக்கணக்கான செயல்களை நாம் செய்கின்றோமோ அத்தனை செயல்களையும் அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைமுகமாக கற்றுக் கொடுத்தார். குர்ஆன்ல அந்த விளக்கம்லாம் இல்லை. இதெல்லாம் வஹி கைர மத்லூ, ஓதி காட்டப்படாத வகை. அதுபோன்று நோன்பு வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். எப்படி நோன்பு வைக்க வேண்டும், எந்த நேரத்திலே நோன்பு வைக்க வேண்டும், எத்தனை நாள்கள் நோன்பு வைக்க வேண்டும் என்பது பற்றியுள்ள விளக்கங்களை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹஜ் செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றான், எப்படி செய்ய வேண்டும். வியாபாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றான், எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும், எது ஹலாலான வியாபாரம், எது ஹராமான வியாபாரம் என்பதையெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டி இருக்கிறார். இதுவெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டவைதான். இங்கே பிமா உன்சில வல்லதீன யுமினூன பிமா உன்சில இலைக்க, பக்கம் பால் இறக்கி வைக்கப்பட்டதை கொண்டு அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள் என்று சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட ஓதி காட்டப்பட்ட வகையையும் ஓதி காட்டப்படாத வகை இரண்டையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஒப்புக்கொள்ள வேண்டும். எனவே ஒரு மனிதன் நான் இதை மட்டும் ஏற்றுக்கொள்ளுவேன், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னால் அந்த மனிதன் முழுமையாக ஈமான் கொண்டவனாக ஆக முடியாது. அதனால்தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லும் பொழுது இந்த வல்லதீன யுமினூன பிமா உன்சில இலைக்க என்பதற்கு விளக்கம் சொல்லும் பொழுது இப்படி சொல்லுகின்றார்கள். யுஸத்திகூன பிமா ஜிஅத பிஹி மினல்லாஹி, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எதை நீர் கொண்டு வந்தீரோ அதை நம்பக்கூடியவர்கள், நம்புவார்கள். அவர்கள் எதை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நீர் கொண்டு வந்தீரோ, அது குர்ஆன். அதே மாதிரி வமா ஜாஅ பிஹி மின் கப்லிக மினல் முர்சலீன், முன்னால் உள்ள நபிமார்கள், அது பின்னால் அல்லாஹ் தஆலா சொல்றான். முர்சலான தூதர்கள் உமக்கு முன்னால் எதை கொண்டு வந்தார்களோ அதை நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்கள் என்பதாக சொல்லி அந்த இரண்டு விளக்கத்தையும் சேர்த்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட எல்லா செய்திகளையும் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அப்படி நம்பிக்கை கொள்ளக்கூடியவர் தான் முத்தகீன் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் என்பதாக விளக்குகின்றார். பிறகு வமா உன்சில மின் கப்லிக், உமக்கு முன்னால் இறக்கி வைக்கப்பட்டதையும் அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள். உமக்கு இறக்கி வைக்கப்பட்டதையும் நம்பிக்கை கொள்வார்கள், உமக்கு முன்னால் இறக்கி வைக்கப்பட்டதையும். இப்ப வேதக்காரர்கள் முன்னால் இறக்கி வைக்கப்பட்டதை நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொன்ன பொழுது அதை மறுத்தார்கள். அந்த யூத கிறிஸ்தவர்கள் ஒரு சிலர் ஏற்றுக்கொண்டார்கள், பெரும்பாலானவர்கள் மறுத்தார்கள். அதனால அவர்களுடைய அந்த ஈமான் செல்லுபடியாக அல்லாஹ் தஆலா விடுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய நுபுவத்தை பிரச்சாரம் செய்வதற்கு முன்னதாக இந்த உலகத்தை விட்டு சென்று விட்ட வேதக்காரர்கள் இருக்கின்றார்களே, அவர்கள் உண்மையாக அந்த தௌராத்
இன்ஜீலின்படி நடந்து வந்திருந்தால், உண்மையான தௌராத்தின்படி, உண்மையான இன்ஜீல் வேதத்தின்படி நம்பிக்கை கொண்டு தங்களுடைய அமல்களை அமைத்துக் கொண்டிருந்தால், அதிலே எந்த விதமான தவறும் இல்லாமல் நடந்து கொண்டிருந்தால், அவர்கள் மூமின்களாக கருதப்பட்டு அவர்களுக்கு நன்மைகள் கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த பின்னால் வேதக்காரர்களே யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் தங்களுடைய வேதத்தை கொண்டு மட்டும் நம்பிக்கை கொண்டால் போதாது. பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட இந்த வேதத்தையும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். ஒருவர் இப்படி சொல்லுகின்றார், நான் எங்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட வேதத்தை மட்டும் நாங்கள் நம்பிக்கை கொள்கின்றோம் என்று ஒரு வேதக்காரர் சொல்லுகின்றார், அதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இன்னொருவர் இப்படி சொல்லுகின்றார், எங்களுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட இந்த குர்ஆனை மட்டும் நாங்கள் நம்பிக்கை கொள்கின்றோம், இதற்கு முன்னால் உள்ள தௌராத் இன்ஜீல் வேதங்களை எல்லாம் நாம் நம்ப மாட்டோம் என்று சொல்லுகின்றார் என்றால் அவரும் மூமினாக ஆக முடியாது. நாமெல்லாம் அப்படி, இந்த குர்ஆனை மட்டும் நான் நம்புகின்றேன், தௌராத் இன்ஜீலை நான் நம்ப முடியாது என்று சொன்னால் நாம் மூமின்களாக ஆக முடியாது. அதே அல்லாஹ் தஆலா சொல்லுவார், வமா உன்ஸில மின் கப்லிக, உமக்கு முன்னால் இறக்கி வைக்கப்பட்டதையும் அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள் என்பதாக சொல்லுகின்றார். முன்னால் இறக்கி வைக்கப்பட்டது என்பது தௌராத், இன்ஜீல், ஜபூர் ஆகிய வேதங்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத் என்ற வேதத்தை அருளினார். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜபூரை கொடுத்தான். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்ஜீல் என்ற வேதத்தை அருளினார். இது முழுமையாக அருளப்பட்ட வேதங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனை கொடுத்தார். ஆனா அதுக்கு இதுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத்தை கொடுத்தார் என்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட நாளிலே குறிப்பிட்ட இடத்திலே வந்து நோன்பிருந்து தவம் செய்யுமாறு அல்லாஹ் தஆலா உத்தரவிட்டார். அவர்கள் தங்கி இருக்கக்கூடிய பகுதியில் இருந்து சீனா என்று சொல்லப்படக்கூடிய பாலைவனத்தில் உள்ள தூர் என்ற பெயர் பெற்ற ஒரு மலை, தூர் சீனா என்பதாக சொல்லுவோம். சீனா என்ற பகுதியிலே உள்ள, சினாய் பகுதியிலே உள்ள தூர் என்பது அந்த மலைக்கு பெயர். அந்த மலையிலே வந்து தங்கி நோன்பிருந்து தவம் செய்யுமாறு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டார். உமக்கு ஒரு வேதம் கொடுக்கின்றேன், நீர் வாரும் என்பதாக சொன்னான் அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் தஆலாவிடத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசினார்கள். அந்த காலங்களிலே முதலாவதாக அல்லாஹ் தஆலா 30 நாள்கள் வாக்களித்தான், நீ 30 நாள் நோன்பிருந்து தவம் செய்ய வேண்டும் என்பதாக. அதற்கு பிறகு உமக்கு வேதம் வழங்கப்படும் என்பதாக. 30 நாள் தவம் இருந்து நோன்பிருந்து தவம் இருந்த பின்னால் அல்லாஹ் தஆலா ஒரு 10 நாளை அதிகமாக்கினான். குர்ஆன்ல சொல்லி தருகின்றான் அல்லாஹ் தஆலா, வேற பின்னால் உள்ள ஆயத்துகளிலே வருகின்றது. ஆக 40 தினங்கள் நோன்பிருந்து தவம் செய்த பின்னால் 40வது நாளுடைய கடைசியிலே அல்லாஹ் தஆலா ஒட்டுமொத்தமாக ஒரு பலகையிலே இந்த தௌராத் என்ற வேதத்தை அருளினான். அல்லாஹ் தஆலா ஒரு பலகையின் மூலமாக, அந்த பலகை எப்படி இருந்தது, அது மரத்தால் செய்யப்பட்டதா உலோகத்தால் செய்யப்பட்டதா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது, பிரச்சனை கிடையாது. அதுல அப்படியெல்லாம் நம்ப வேணும்னு அவசியம் கிடையாது. மொத்தமாக அல்லாஹ் தஆலா தௌராத் வேதத்தை அருளினான். ஆனா தௌராத் வேதம் எப்படிப்பட்டது முன்னாலும் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நம்முடைய குர்ஆனை போன்று பல மடங்கு அதிகமான செய்திகள் உள்ளது. குர்ஆன்ல 30 ஜுஸ் இருக்குது, 114 சூறாக்கள் இருக்கின்றது. இது போன்று 1000 சூறாக்களை கொண்டது என்பதாக சிலர் கருதுகின்றார்கள், சொல்லுகின்றார்கள். மிக பெரியது. அதை ஒட்டுமொத்தமாக ஒரே நேரத்தில் அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்து இந்த வேதத்தை கொடுத்திருக்கின்றேன், உம்முடைய மக்களுக்கு, கௌமுகளுக்கு இதை சொல்லி காட்டி, இதை உபதேசம் செய்து இந்த வேதத்தில் இருக்கக்கூடிய சட்டங்கள் படி நடக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிட்டார். இது ஒரே நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்டது. அதே போன்றுதான் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜபூர் என்ற வேதமும் அருளப்பட்டது ஒரே நேரத்தில். அது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தது என்பது கிடையாது. அதே மாதிரி இன்ஜீல் வேதத்தையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தார். ஆனால் இந்த குர்ஆன் ஷரீஃப் இருக்கின்றது, இது நமக்கு தெரியும், வரலாறு தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 40வது வயதிலே ஆரம்பித்து 63வது வயது 23 ஆண்டுகளிலே கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்து நிரப்பம் செய்தான். இதனை காலத்திற்கு ஏற்றவாறு, நேரத்திற்கு தகுந்தவாறு, மனிதர்களுடைய சட்டங்கள் தேவைப்பட்ட அளவுக்கு அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்து இதை நிரப்பம் செய்தான் என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆக மற்ற வேதங்களுக்கும் நம்முடைய இந்த வேதத்திற்கும் வித்தியாசம் இது. இது கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கப்பட்டது. மற்ற 3 வேதங்களும் ஒட்டுமொத்தமாக ஒரே நேரத்தில் இறக்கி தரப்பட்டவை. இது அல்லாமல், இந்த 4 வேதங்கள் அல்லாமல் சில ஏடுகளையும் அல்லாஹ் தஆலா தனித்தனியாக அனுப்பி இருக்கின்றான் சில நபிமார்களுக்கு. அதிலே நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அம்மாதிரியான ஏடுகளை அனுப்பினானா இல்லையா, அதற்கு பெயர் சுஹுஃபுகள் என்பதாக சொல்லப்படும்.
சொஹஃபுகள் என்பதால். தமிழிலே வேதம் என்று சொன்னால் முழுமையாக பல தொகுதிகளை கொண்ட ஒரு புத்தகத்திற்கு பெயர் வேதம் என்பதாக சொல்லப்படும். தனித்தனி ஏடுகளாக இருக்கக்கூடிய அந்த ஏடுகளுக்கு ஆகமங்கள் என்பதாக சொல்லப்படும். பொதுவாக ஆகமம் என்று சொன்னால் தமிழிலே வேதம் என்பதாக ஒரு அர்த்தம் உண்டு. ஆனால் ஆகமம் என்பது அந்த சொஹஃபுகளுக்கு வழங்கப்படுகின்றது. அப்படிப்பட்ட சில சொஹஃபுகளை, சில ஏடுகளை சில நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா வழங்கினார். அதிலே நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கினானா இல்லையா என்பதிலே கருத்து வேறுபாடு இருக்கின்றது. வழங்கினான் என்று சொல்லக்கூடிய உலமாக்களுடைய அபிப்பிராயப்படி 10 சொஹஃபுகளை நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தான். அதாவது 10 தாள்களை, 10 பேப்பர்களை அல்லது 10 பக்கங்களை கொடுத்தான். பிறகு அவர்களுக்கு அடுத்ததாக நபி ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டார்கள். அவர்களுக்கு 50 சொஹஃபுகளை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அதற்கு அடுத்ததாக நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா 30 சொஹஃபுகளை கொடுத்தான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 10 ஏடுகளை, 10 சொஹஃபுகளை கொடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத் வேதம் கொடுக்கப்படுவதற்கு முன்னதாக ஒரு 10 சொஹஃபுகளை வழங்கி இருந்தார். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத் வேதமும் 10 சொஹஃபுகளும் அருளப்பட்டிருக்கின்றன, 10 ஏடுகளும் வழங்கப்பட்டிருக்கின்றன. அல்லாஹ் தஆலா சுஹஃபி இப்ராஹீம வ மூசா என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆயத்திலே மூசாவுக்கும் இப்ராஹிமுக்கும் ஏடுகளை கொடுத்ததாக, சொஹஃபுகளை கொடுத்ததாக சொல்லுகின்றார். எனவே 100 சொஹஃபுகள், ஷீத் அலைஹிஸ்ஸலாம் 100, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சேர்த்தால் 110, 100 அல்லது 110 சொஹஃபுகள் என்பது 100 சொஹஃபுகள் என்பதாகவும், 100 சொஹஃபுகளும் 4 வேதங்களும் அல்லாஹ் தஆலாவினால் அருளப்பட்டவை. இப்பொழுது உமக்கு அருளப்பட்டதையும் உமக்கு முன்னால் அருளப்பட்டதையும் அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள் என்று சொல்லும் பொழுது இந்த குர்ஆனையும் நம்ப வேண்டும், குர்ஆனுக்கு முன்னால் உள்ள எல்லா வேதங்களையும் நம்ப வேண்டும். சரி, இப்ப முன்னால் உள்ள வேதங்கள் இருக்குன்னா அது இப்ப இருக்குதா? தௌராத், இன்ஜீல், ஜபூர் என்றெல்லாம் சொல்லப்படக்கூடிய அந்த வேதங்கள் இப்ப எப்படி நம்ம நம்பணும்னு கேட்டா, அல்லாஹ் தஆலா எப்படி தௌராத்தை இறக்கி வைத்தானோ அப்படி நான் நம்பிக்கை கொள்கிறேன், ஈமான் கொள்கிறேன். ஜபூரையும் இன்ஜீலையும் அல்லாஹ் எப்படி இறக்கி வைத்தானோ அப்படி நம்பிக்கை கொள்கிறேன் என்று நம்பிக்கை கொள்ள வேண்டுமே தவிர இப்பொழுது இருக்கக்கூடிய தௌராத், ஜபூர், இன்ஜீல் என்ற வேதங்களை நம்புவது அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய தௌராத், இன்ஜீல் எல்லாம் பல ஆயிரக்கணக்கான இடங்களிலே ஆயிரக்கணக்கான திருத்தங்கள் செய்யப்பட்டவை. முழுமையாக அசலான வேதம், அசலான தௌராத், இன்ஜீல் என்பது இப்பொழுது கிடையாது. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே கிடையாது, அப்பவே நிறைய மாத்திட்டாங்க. அதற்கு பிறகு இப்ப 1500 1400 ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆண்டும் மாற்றப்பட்டு கொண்டே இருக்கின்றது. தௌராத், இன்ஜீல் என்ற அந்த வேதங்கள் மாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதை பைபிள் என்ற பெயரால் சொல்லப்படுகின்றது. இப்பொழுது பைபிள்ல அதுல 2 விதமான தொகுப்புகளை அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். ஒன்று பழைய ஏற்பாடு என்பதாக ஒரு பகுதி, புதிய ஏற்பாடு என்பதாக ஒரு பகுதி. தௌராத், ஜபூர் இந்த இரண்டையும் சேர்த்து, தௌராத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்டதையும் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்ட ஜபூரையும் சேர்த்து அதிலே பல்வேறு விதமான திருத்தங்களை செய்து, பல்வேறு விதமான மாற்றங்களை செய்து, ஏராளமான மாற்றங்கள், ஒன்றல்ல இரண்டல்ல, 1000 2000 அல்ல, பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான திருத்தங்கள், மாற்றங்களை செய்த பின்னால் அதை ஒரு தொகுப்பாக வைத்திருக்கின்றார்கள். தங்களுக்கு தேவையானவற்றை சேர்ப்பது, தேவையில்லாதவற்றை எல்லாம் எடுத்து விடுவது என்ற முறையிலே சேர்த்து வைத்து அதை ஒரு தொகுப்பாக ஆக்கி வைத்து அதை பழைய ஏற்பாடு என்பதாக அதை அறிமுகப்படுத்துகின்றார்கள். பிறகு இன்ஜீல் வேதம் இருக்கின்றது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டதை, அதிலும் பல்லாயிரக்கணக்கான திருத்தங்கள், சட்டங்களை எல்லாம் நீக்கிவிட்டு அவர்களுக்கு மனோ விருப்பப்படிக்கு எது எது தேவையோ அதையெல்லாம் சேர்த்து வைத்துக் கொண்டு ஒரு தொகுப்பை ஏற்படுத்தினார்கள். அது புதிய ஏற்பாடு. இரண்டையும் சேர்த்து பைபிள் என்பதாக இப்பொழுது சொல்லப்படுகின்றது, வழங்கப்படுது. இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த பைபிளை நம்புவது என்பது பொருள் அல்ல. வமா உன்சில மின் கப்லிக என்று சொன்னால் உமக்கு முன்னால் உள்ளதையும் நம்புவார்கள் என்று சொன்னால், முன்னால் உள்ளதை இப்ப இருக்கக்கூடிய இந்த பைபிளை நம்புவது புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாட்டை நம்புவது அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. ஏனென்றால் இந்த புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு என்பதில் ஏராளமான வித்தியாசங்கள், ஏராளமான கருத்து வேறுபாடுகள் உள்ளவை சேர்க்கப்பட்டு இருக்கின்றன. எதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா அந்த வேதங்களை அனுப்பினானோ அந்த நோக்கமே மாறுபட்டு பல்வேறு விதமான தீமைகள், பல்வேறு விதமான குஃப்ர்கள் நிறைந்த ஒரு புத்தகமாக அது மாற்றப்பட்டு இருக்கின்றது. அதை நம்ப வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இன்ஜீலை
ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால், அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்ட தௌராத்தையும் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்ட ஜபூரையும் அந்த காலத்தில் உள்ள யூதர்கள் பலவிதமான மாற்றங்களை செய்தார்கள். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்னதாக அவர்கள் தௌராத்தின்படி நடந்து வந்தார்கள், அமல் செய்து வந்தார்கள். ஆனாலும் அதிலும் பலர் தங்களுடைய மனம் போன போக்கின்படி திருத்தம் செய்து அதை மாற்றிக் கொண்டிருந்தார்கள். பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்த பின்னால், அவர்கள் இந்த உலகத்திலிருந்து வானுலகத்திற்கு உயர்த்தப்பட்ட பின்னால், அவர்கள் சிலுவையில் அறையப்பட்டதாக நம்பிக்கை கொண்டு அவர்கள் சொல்லிய கருத்துக்களையும் மாற்றி, அவர்களுக்கு அருளப்பட்ட அந்த இன்ஜீல் என்ற வேதத்தை மாற்றி பல்வேறு விதமான திருத்தங்கள் குழப்பங்கள் செய்து அதை பலவிதமான மனிதர்கள் மூலமாக எழுதப்பட்டு ஒன்றாக சேர்க்கப்பட்டு அது பைபிள், புதிய ஏற்பாடு என்ற பெயரிலே அதை மக்கள் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய நிலை இன்றைய நிலையிலே நாம் காணுகின்றோம். குறிப்பாக வரலாற்றிலே எழுதப்படுகின்றது, ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்ட அந்த இன்ஜீல் வேதத்தை மனிதர்கள் தங்களுடைய அபிப்பிராயப்படி மாற்றி, அது மாற்றப்படுவதற்கு பல்வேறு காரணங்கள், பல்வேறு சூழ்ச்சிகள் யூதர்களால் செய்யப்பட்டன. கிறிஸ்தவ மார்க்கத்திலே மனிதர்கள் அதிகமாக இணைகின்றார்கள், சேருகின்றார்கள் என்ற காரணத்தினால் பொறாமை கொண்ட அந்த காலத்துடைய யூத மன்னர்கள் எல்லாம், யூத அரசர்கள் சூழ்ச்சி செய்து பல்வேறு விதமான தீமைகளை இந்த மார்க்கத்தில் நுழைத்து விட்டார்கள். இன்ஜீலிலே நுழைத்து அதுதான் இன்ஜீல் என்பதாக சொல்லி பலரின் மூலமாக எழுதப்பட்ட கதைகளையும் கற்பனைகளையும் இன்ஜீல் என்பதாக மக்களை நம்ப வைத்தார்கள். இது பல மனிதர்கள் மூலமாக ஏற்பட்டது. அப்படிப்பட்ட அந்த இன்ஜீல் 80க்கு மேற்பட்ட இன்ஜீல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்ட அந்த இன்ஜீலை 80 விதமான மனிதர்கள் எழுதியிருக்கின்றார்கள். 80க்கு மேற்பட்ட இன்ஜீல்கள் இருக்கின்றன. அதெல்லாம் சுவிசேஷங்கள் என்ற பெயரிலே இன்றைக்கும் இருக்கின்றது. ஆனால் பிரபலமாக இருக்கக்கூடிய அந்த சுவிசேஷங்கள், இன்ஜீல் எழுதப்பட்ட அந்த இன்ஜீல்கள் 4 மனிதர்களால் எழுதப்பட்டது பிரபலமாக இன்றைய அளவும் இருந்து கொண்டிருக்கின்றது. அது அந்த பைபிளிலே சேர்க்கப்பட்டு இன்னார் சொன்னது இன்னார் சொன்னது என்பதாக சொல்லி அதற்கு கீழே குறிப்பு போடப்படுகின்றது. அதாவது இவர் மூலமாக அது அருளப்பட்ட சொல்லப்பட்டது என்பதாக. அதற்கு மார்க்குடைய சுவிசேஷம், லூக்கா சுவிசேஷம், மத்தேயின் சுவிசேஷம், யோவானுடைய சுவிசேஷம் என்பதாக சொல்லி 4 விதமான சுவிசேஷங்களை அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதாவது 4 விதமான தொகுப்புகள். அது மார்க் என்பது ஒரு மனிதனுடைய பெயர். அந்த மனிதர் இன்ஜீலை வைத்து பல்வேறு விதமான கற்பனைகளை சேர்த்து சட்டங்களை மாற்றி தனக்கு எது அறிவிக்கப்பட்டதோ அதையெல்லாம் சேர்த்து எழுதி ஒரு தொகுப்பை வெளியிட்டார். அது மார்க்கினுடைய சுவிசேஷம், மார்க்கினுடைய இன்ஜீல். அதே மாதிரி லூக்கா என்ற மனிதன் அவன் ஒரு தொகுப்பை வெளியிட்டான். பிறகு மத்தேயு என்பவன் ஒரு தொகுப்பை வெளியிட்டான். யோவான் என்பவர் ஒரு தொகுப்பை வெளியிட்டான். இப்படி இந்த 4 வகையான தொகுப்புகள் தான். நீங்க வேணா அந்த கிறிஸ்தவர்கள் எழுதி போடக்கூடிய அந்த உபதேசங்கள்ல பாருங்க, கடைசியில யோவான் சுவிசேஷம் என்பதாக போட்டு அந்த அத்தியாயத்தினுடைய பேரு, அந்த வசனத்தினுடைய அத்தியாயத்தினுடைய எண், வசனத்தினுடைய எண் போடப்பட்டிருக்கும். எப்படி குர்ஆன்ல நம்ம எண்கள் போடுகின்றோமோ, நம்பர் போடுகின்றோமோ, அது போன்று நம்பர் போடப்பட்டிருக்கும். யோவான் என்பதாக போடப்பட்டிருக்கும், அல்லது மார்க்கு அல்லது லூக்கா மத்தேயு என்பதாக ஏதாவது ஒரு பெயரை போட்டு, இந்த 4 பெயர்களிலே ஏதாவது ஒன்று. இந்த 4 பெயர்கள் எதை அமைத்தார்களோ அதுதான் இன்று அந்த புதிய ஏற்பாடு என்பதிலே சேர்க்கப்பட்டிருக்கின்றது. இதில் பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. உண்மையிலேயே இன்ஜீல் என்ற வேதத்தை பார்த்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்டதை பார்த்துத்தான் இவர்கள் தொகுத்தார்களா, அல்லது இவர்கள் கற்பனையாக தொகுத்து கொண்டார்களா என்பது பற்றி பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த இன்ஜீல் எப்படி மாற்றப்பட்டது என்பதற்கு ஒரு அழகான வரலாற்றை சொல்லி காட்டுகின்றார்கள். எப்படி இது மாறியது, மாற்றப்பட்டது என்பதற்கு ஒரு வரலாறு, சரித்திரத்தை சொல்லுகின்றார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உண்மையிலே நம்ம குர்ஆனுடைய கருத்தின்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா வானுலகத்திற்கு உயர்த்தி கொண்டார். அவர்கள் இறக்கவில்லை. இனிமேல் கியாமத் நாளுடைய தருணத்திலே அவர்கள் உலகத்தில் வந்து இறங்குவார்கள். பிறகு தஜ்ஜாலை கொல்லுவார்கள். உலகம் முழுவதும் செழிப்பாக இருக்கும். இஸ்லாத்தை பரப்புவார்கள், திருமணம் செய்வார்கள். அதற்கு பிறகு இறப்பார்கள். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடங்கி இருக்கக்கூடிய அதே இடத்திலே ரௌலாவுக்கு அருகிலே, நபி அவர்களுக்கு அருகிலே அவர்கள் அடக்கப்படுவார்கள் என்றெல்லாம் நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதை நாம் நம்பிக்கை கொள்ளுகின்றோம். ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவர்கள்
கிறிஸ்தவர்கள் இப்பொழுது சொல்லுவதை போன்று சிலுவையிலே அறையப்பட்டார்கள் என்பது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று வேறொரு மனிதனை அல்லாஹ் தஆலா மாற்றிவிட்டான், அவர்களுக்கு துரோகம் செய்த மனிதன் என்பதாக ஒரு வரலாறு. பின்னால் அது சூரா ஆல இம்ரான்ல அது விளக்கங்கள்லாம் வரும், பின்னால சொல்லப்படும். அல்லது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த யூத அரசன் கொலை செய்வதற்காக வேண்டி எத்தனித்த நேரத்தில் ஒரு வீட்டுக்குள்ளே நுழைந்தார்கள். அந்த நேரத்தை தங்களோடு இருந்த அந்த 12 சீடர்களிடத்திலும் கேட்டார்கள். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இன்றைக்கு எனக்கு ஒரு பெரிய உதவி செய்யக்கூடியவர் யார் என்பதாக கேட்டார். ஒவ்வொருவரும் நான் செய்கின்றேன் என்பதாக சொன்னார்கள். ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளக்கம் தந்தார்கள், என்னை இப்பொழுது இந்த அரசன் கைது செய்து கொலை செய்யக்கூடிய நிலையில் இருக்கின்றான். ஆனால் அல்லாஹ் தஆலா எனக்கு அறிவிப்பு செய்திருக்கின்றான், வானுலகத்திற்கு என்னை உயர்த்தி கொள்ளுவதாக. இப்பொழுது எனக்கு பதிலாக என்னுடைய உருவத்திலே அந்த அரசன் செய்யக்கூடிய தண்டனையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதன் உங்களிலே யார் என்பதாக கேட்டார். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள். அதிலும் அந்த 12 ஒருவர் நான் என்பதாக சொன்னார். உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானுலகத்திற்கு உயர்த்தப்பட்டார்கள். சரித்திரம் நீண்டது, பின்னால வர்றது. சுருக்கமாக இந்த வேதம் எப்படி மாற்றப்பட்டது, இஞ்சில் எப்படி மாற்றப்பட்டது அப்படிங்கிறதுக்கு மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய மத்னவி ஷரீஃபிலே சொல்லக்கூடிய சம்பவம் இது. உடனே அல்லாஹ் தஆலா என்ன செய்தான், யார் அதை அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டானோ அந்த மனிதனை ஈசாவுடைய வடிவத்திலே மாற்றிவிட்டார். ஈசாவுடைய வடிவத்திலே மாற்றிவிட்டார். அந்த அறைக்குள்ள, அந்த வீட்டுக்குள்ளே நுழைந்த அந்த அரசனுடைய சேவகர்கள் இந்த ஈசாவுடைய வடிவத்திலே இருக்கக்கூடிய இந்த மனிதரை பிடித்து சிலுவையிலே அறைந்து விட்டார்கள். அது நீண்ட வரலாறு. இது ஒரு கருத்து. முன்னால சொன்னது இன்னொரு கருத்து. அதாவது அந்த 12 பேரிலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வீட்டுக்குள்ளே போய் ஒளிந்து கொண்டார்கள். இந்த அரசனுடைய ஆட்கள் இந்த மனிதனுக்கு லஞ்சத்தை கொடுத்து, சில காசுகளை கொடுத்து, ஈசா எங்கே இருக்கின்றார் காட்டிக் கொடு என்பதாக சொன்னார்கள், கேட்டார்கள். இந்த 12 பேரில் ஒருவன் காட்டி கொடுத்து விட்டான். அந்த காட்டி கொடுத்தவன் இருக்கின்றானே, அவனை அல்லாஹ் தஆலா நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உருவத்திலே மாற்றி விட்டான் என்பதாக இன்னொரு வரலாறு. 2 கருத்தும் இருக்குது. இங்க நமக்கு அந்த பிரச்சனை இல்லை, வேதம் எப்படி மாற்றப்பட்டது அப்படிங்கிறது பிரச்சனை. இப்படி ஆன பின்னால, சிலுவையில் அறையப்பட்ட பின்னால், இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்து தந்த இந்த மார்க்கத்தின் மீது, இந்த நஸ்ரானியத் என்று சொல்லப்படக்கூடிய கிறிஸ்தவ மார்க்கத்தின், அதுவும் இஸ்லாம் தான், அல்லாஹ் தஆலா சொன்னதுதான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் தஆலா அந்த மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லி காட்டினார். இத மக்கள் எல்லாம் அனுதாபப்பட்டு அந்த மார்க்கத்திலே அதிகமாக சேர ஆரம்பித்தார்கள். ஆனா மக்கள் எல்லாம் முன்னால எப்படி இருந்தாங்க, பூரா யூதர்களாக இருந்தார்கள். ஏன்னா பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக யூதர்களாகவே வருகின்றார்கள். இப்பொழுது திடீரென்று வேறொரு மார்க்கத்தை கொண்டு வந்து அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்ற பெயரிலே, நசாராக்கள் என்ற பெயரிலே அறிமுகப்படுத்தப்படும் பொழுது மக்கள் எல்லாம் எதிர்த்தார்கள், அரசர்கள் எல்லாம் எதிர்த்தார்கள், பெரும் மனிதர்கள் எல்லாம் எதிர்த்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த வடிவத்திலே வேறொரு மனிதன் சிலுவையிலே, ஈசாவுக்கு பதிலாக சிலுவையிலே அறையப்பட்ட நேரத்திலே ஈசா தான் சிலுவையிலே அறையப்பட்டார் என்று நம்பிக்கை கொண்ட அந்த மக்கள் பலரும் இந்த மார்க்கத்திலே வந்து இணைய ஆரம்பித்தார்கள், சேர ஆரம்பித்தார்கள், கூட்டம் கூட்டமாக சேர ஆரம்பித்தார்கள். இதை கட்டுப்படுத்துவதற்காக பல்வேறு சூழ்ச்சிகளை அந்த யூத அரசன் அந்த காலத்திலே செய்தார். அந்த நாட்டிலே உள்ள அரசர்களும் அதே போன்று வேறு நாடுகளிலே, வேறு பகுதிகளிலே உள்ள அரசர்கள் எல்லாம் கிறிஸ்தவ மார்க்கத்தில் மனிதர்கள் சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக பல்வேறு சூழ்ச்சிகளை செய்தார்கள். அப்படி மார்க்கத்திலே, அந்த மார்க்கத்திலே போய் சேரக்கூடியவர்களுக்கு பல தண்டனைகளை கொடுத்து வந்தார்கள். எப்படி செய்தும் கூட அதில் இணைவது என்பது நிற்கவில்லை, மதிகள் அதிகமாகிக் கொண்டே போகின்றார்கள், குறைகின்ற நிலையே தெரியவில்லை. ஆகவே அந்த அரசர் அந்த நாட்டிலே, எந்த இடத்திலே, எந்த ஊரிலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலுவையிலே அறையப்பட்டார்களோ, அதாவது ஈசாவுக்கு பதிலாக ஒரு மனிதன் சிலுவையில் அறையப்பட்டானோ, அந்த ஊரிலே உள்ள அரசனிடத்திலே ஒரு மந்திரி இருந்தார். அவர் ரொம்ப அறிவாளியான மந்திரி, ரொம்ப விவேகமானவன். அந்த மந்திரி தன்னுடைய அரசரிடத்தில் ஒரு ஆலோசனை சொன்னார். இப்படியே நம்ம விட்டுக்கிட்டே போனோம்னு சொன்னா இருக்கக்கூடிய மக்கள்லாம் அந்த மார்க்கத்தில் போய் சேர்ந்துருவாங்க. அப்படி மார்க்கத்தில், அந்த மார்க்கத்தில், கிறிஸ்தவ மார்க்கத்தில் போய் சேர்ந்த பின்னால் நமக்கு மரியாதையும் மதிப்பும் இல்லாமல் ஆகிவிடும். நாம் அரசனுடைய இந்த அரசாட்சியை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். உங்களுக்கு எனக்கு எந்த விதமான மதிப்பும் இல்லாமல் போயிடும். அதுக்காக வேண்டி நான் ஒரு யோசனை, ஒரு ஆலோசனை சொல்லுகின்றேன், ஒரு தந்திரமான யோசனை. அதன்படிக்கு நீங்கள் செயல்பட்டால் நிச்சயமாக இந்த மார்க்கத்தை அழித்து விடலாம். ஏனென்றால் நேரடியாக இந்த மார்க்கத்திலே புகுந்து எந்த விதமான அழிவையும் உண்டாக்க முடியாது, இந்த மனிதர்களை மாற்ற முடியாது. ஏதாவது ஒரு சூழ்ச்சியின் மூலமாகத்தான் செய்ய முடியும்.
அதை நீங்கள் ஒப்புக்கொள்வது என்று சொன்னால் நான் சொல்லுகின்றேன் என்பதாக இந்த மந்திரி சொன்ன உடனே சரின்னு ஒப்புக்கொண்டார் அந்த அரசர். அப்ப சொன்னா, நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா, என்னுடைய மூக்கையும் என்னுடைய காதுகளையும் அறுத்து விட வேண்டும். மூக்குல கொஞ்சம் அறுத்துடும், காதையும் கொஞ்சம் அறுத்து விட வேண்டும். என்னை அடித்து உங்களுடைய அரண்மனையை விட்டு, உங்களுடைய நாட்டை விட்டு என்னை நீங்க அப்புறப்படுத்தி விட வேண்டும். என்னை நாடு கடத்தி விட வேண்டும். நாடு கடத்தினோட நான் வேற ஒரு ஊருக்கு போவேன். அந்த நாட்டிலே நிறைய மனிதர்கள் இந்த கிறிஸ்தவத்திலே சேர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அந்த நாட்டுக்கு நான் போய்விட வேண்டும். அந்த நாட்டுக்கு என்னை நாடு கடத்தி விட வேண்டும். அப்படி போன பின்னால அந்த மனிதர்களை எப்படி வழிகெடுக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும், நான் பார்த்துக் கொள்ளுகின்றேன் என்பதாக சொன்னார். என்ன செய்வேன் என்பது அந்த அரசன் கேட்ட, என்ன செய்ய போற? என்னை நாடு கடத்திய பின்னால நான் அங்க இருந்து அந்த மக்களுக்கு மத்தியில இந்த மார்க்கத்திலேயே, அதாவது கிறிஸ்தவ மார்க்கத்திலேயே நான் சேர்ந்ததாக சொல்லி அவர்களுக்கு மத்தியிலே பல குழப்பங்களை உண்டாக்கி, அவர்களுடைய அந்த சட்டங்களிலே, அவருடைய வேதங்களிலே பல குழப்பங்களை, பல மாறுபாடுகளை ஏற்படுத்தி அவர்களை பல்வேறு விதமான மனிதர்களாக, பல பிரிவினர்களாக பிரித்து அவர்களுக்குள்ளேயே சண்டையை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு சூழ்ச்சியை நான் செய்து விடுவேன். அப்படி செய்தால்தான் இந்த மார்க்கத்தை அழிக்க முடியுமே தவிர, நேர்மையாக நீங்க போய் மக்களை பிடிச்சு நீங்க தூக்கல போடுவதன் காரணமாகவோ அல்லது நெருப்பு குண்டத்தை வளர்த்து நெருப்பிலே தூக்கி போடுவதன் காரணமாகவோ அப்படி எல்லாம் போட்டாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான் அந்த சம்பவங்களை எல்லாம் பல இடங்களிலே. குத்தில அஸ்ஹாபுல் உஹ்தூதின் நார் என்று சொல்லப்படக்கூடிய ஆயத்தும் அது சம்பந்தமாக வந்தது. அந்த யூத அரசர்கள் கிறிஸ்தவ மதத்திலே சேர்ந்த மக்களை எல்லாம் நெருப்பு குண்டத்திலே தூக்கி போட்டார்கள், தூக்கிலே ஏற்றினார்கள், கழுமரத்திலே ஏற்றினார்கள், கொலை செய்தார்கள், வெட்டினார்கள், இப்படி பல்வேறு துன்பங்களை செய்தார்கள். அதெல்லாம் பலன் அளிக்காது. நான் செய்யக்கூடிய சொல்லக்கூடிய இந்த சூழ்ச்சியின் மூலமாகத்தான் அவர்களை திசை திருப்ப முடியும், இந்த மார்க்கத்திலே குழப்பத்தை உண்டு பண்ண முடியும் என்பதாக சொன்னான். சரி, அந்த அரசன் ஒத்துக்கிட்டான். அதே மாதிரி மூக்க கொஞ்சம், ரெண்டு காதையும் கொஞ்சம் கொஞ்சம் அறுத்து அந்த நாட்டை விட்டு நாடு கடத்தி அனுப்பிட்டான். இந்த மந்திரி அங்க போனார், அடுத்த நாட்டுக்கு போனார். போய் அந்த அரசனிடத்துல, அந்த மக்களிடத்துல ஒரு பிரச்சாரம் செய்தார். நானும் உங்களை போல கிறிஸ்துவ மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டேன் என்னுடைய நாட்டில். நான் அந்த அரசனுக்கு மந்திரியாக இருந்தேன், அமைச்சராக இருந்தேன். இருந்தாலும் இந்த மார்க்கம் உண்மையான மார்க்கம், கிறிஸ்தவ மார்க்கம் அப்படிங்கிறத நம்பி நான் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட உடனேயே அந்த அரசன் எனக்கு தந்த பரிசு என்ன தெரியுமா? இதோ பாருங்க, என் மூக்கு போச்சு, என்னுடைய காது போச்சு. என்னுடைய காதையும் மூக்கையும் அந்த அரசன் அறுத்துட்டான். நான் இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தை தழுவியதின் காரணமாக அப்படின்னு சொல்லி, நல்ல நாவன்மை படைத்தவன், நல்ல அறிவாளி அந்த மந்திரி. அதனால தன்னுடைய அறிவை பயன்படுத்தி ஒரு பெரிய நீண்ட உபதேசத்தை செய்த உடனேயே அந்த மக்கள் எல்லாம் இந்த மனிதன் மீது, இந்த மந்திரியின் மீது அனுதாபப்பட்டார்கள். அந்த மந்திரியின் பேர் தான் பால் என்பது. ஜான் பால் என்று இப்ப சொல்லுகின்றோமே ஒருத்தர் பேரு, அவன் பேர் தான் அசல்ல பால் அப்படிங்கிறது. அந்த பால் என்ற அந்த மனிதன் மீது அனுதாபப்பட்டார்கள். உடனே அவன் சொன்னா, நான் இந்த மார்க்கத்தில் சேர்ந்துட்டேன், இனிமேல் இந்த மார்க்கத்துக்காக வேண்டி என்னுடைய உயிரை எல்லாம் தியாகம் செய்ய போறேன், என்னுடைய வாழ்க்கையெல்லாம் அர்ப்பணிக்க போறேன். அதனால நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்க கேட்டு நடந்தீங்கன்னு சொன்னா, என்னை தலைவனாக ஆக்கி கொண்டு உங்களுடைய இந்த ஊரில் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களே, ஆனால் நான் உங்களுக்கு சேவை செய்யக்கூடியவனாக, இந்த மார்க்கத்தை உங்களுக்கு கற்றுத்தரக்கூடியவனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரம் செஞ்சான். மக்கள் எல்லாம் அதை நம்பினாங்க, அனுதாபப்பட்டார்கள், அவனுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்தார்கள். நம்மளும் இப்படி அப்படி செய்யக்கூடிய, ஏமாந்து விடக்கூடிய பல மனிதர்கள் நம்மளே இருக்கிறாங்க, நிறைய பேர் இருப்போம். நான் புதுசா முஸ்லீம் ஆயிருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு எத்தனையோ மனிதர்கள் வருகின்றார்கள். அவர்கள் ஏதாவது ஒரு கதையை சொல்லுவாங்க, அவர்கள் மீது அனுதாபப்பட்டு ஏராளமான பொருள்களை சேர்த்து அவர்களுக்கு கொடுத்த பின்னால பழைய மார்க்கத்துக்கு போய்விடக்கூடிய சூழ்நிலை, அல்லது உள்ளுக்குள்ளேயே இருந்து குழப்பத்தை விளைவிக்கக்கூடிய தன்மை, இதையெல்லாம் பல இடங்களை நம்ம பார்க்கிறோம், காலங்காலமாக பார்த்துட்டு வரோம். இதெல்லாம் அடிப்படையாக அந்த அரசன், அந்த மந்திரி செஞ்சான், பால்ங்கிறவன் செஞ்சான். உடனே அதே மாதிரி அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவன் தௌராத் என்ற அந்த இன்ஜீல்ங்கிற வேதத்தை வைத்து என்னென்ன மாற்றங்களை செய்ய முடியுமோ தன்னுடைய அறிவின்படி, தன்னுடைய சூழ்ச்சியின்படி அதையெல்லாம் செஞ்சு மக்களுக்கு அந்த சட்டங்களை சொல்லிக் கொண்டே இருந்தான். அந்தந்த நேரத்தில் சட்டங்களை திருத்துவது, மாற்றுவது, இப்படி எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தான். அதையெல்லாம் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். கடைசியாக அவன் இறந்து விடக்கூடிய ஒரு நேரம் வந்தது. கடைசி காலம் ஆகி போச்சு, நம்ம இறந்து விடுவோம் அப்படிங்கிற ஒரு நிலை உறுதியாகி போச்சு. அந்த நேரத்தில் அவன் இந்த இன்ஜீல் என்ற வேதத்தையே 12 பகுதிகளாக பிரித்து எழுதினான். ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு புத்தகத்தில் உள்ளதை போன்று இன்னொரு புத்தகத்தில் இல்லை. அதுல கள் குடித்தவனை கசையால் அடிக்க வேண்டும் அப்படின்னு இருந்துச்சுன்னா இதுல அடிக்க கூடாதுன்னு இருக்கும்.
இன்னொரு புஸ்தகத்துல 40 அடி கொடுக்க வேண்டும் இருக்கும், இன்னொன்னுல 10 அடிகள் கொடுத்தால் போதும், இன்னொன்னுல கண்டிக்க வேண்டும் போதுமானது என்று இருக்கு. இப்படி ஒரே சட்டத்தை 12 விதமாக மாற்றி எழுதினான். 12 புஸ்தகங்கள் தயார் செய்தான். 12 புத்தகங்கள் தயார் செய்தான், 12 தொகுப்புகள். ஒரே சட்டத்தை 12 விதமாக எழுதினான். இதே மாதிரி அவனுடைய காலம் பூரா யாருக்கும் தெரியாம எழுதி 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 வச்சுக்கிட்டே இருந்தான். கடைசியாக இறக்கக்கூடிய தருணம் வந்தது. அந்த ஊர் மக்களை பார்த்து ஒரு உபதேசம் செய்து, நான் இறந்து விடக்கூடிய நேரம் வந்துருச்சு, அதனால எனக்கு பின்னால இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சில அறிவாளிகள், நல்ல அறிவார்ந்த மக்கள் வேண்டும், ஆகவே யாராவது ஒருவரை தேர்ந்தெடுத்து கொடுங்கள் என்பதாக சொன்னார். ஒருவரை அதே மாதிரி ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து கொடுத்தாங்க. இவன் என்ன பண்ணா, தன்னிடத்தில் வரக்கூடிய அந்த மனிதர்களிடத்தில், தன்னுடைய சொல்லை கேட்கக்கூடியவர்களிடத்தில் அவனாக ஒரு 10-11 நபர்களை தேர்ந்தெடுத்தார். மக்கள் தேர்ந்தெடுத்து கொடுத்தது ஒருவர், வேறொரு 11 நபர்களை தான் அவனும் தேர்ந்தெடுத்தான். ஆக 12 நபர்கள் ஆகிவிட்டார்கள். இந்த 12 நபர்களிடத்திலும் ஒவ்வொரு மனிதரிடத்திலும் ஒவ்வொரு நாளைக்கு தனியா கூப்பிட்டு தன்னுடைய அறையில உட்கார வைத்து, நான் இறந்து விடக்கூடிய நேரம் வந்து விட்டது, இதோ பாரு, இது ஒரு தொகுப்பு, இதுல இஞ்சியிலுடைய எல்லா சட்டங்களையும் நான் எழுதி வைத்திருக்கின்றேன். நான் இறந்த பின்னால நீ தான் எனக்கு கலீஃபாவாக பிரதிநிதியாக வரணும். என்னை போல எனக்கு பிரதிநிதியாக வரக்கூடிய தகுதி உனக்கு தான் இருக்குது. ஆகவே இந்த நான் இறந்த பின்னால இதோ இந்த இடத்துல இந்த பிரதியை நான் வச்சிருக்கிறேன், இதை எடுத்து இதுல என்ன சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கோ அதன்படி அமல் செய்ய வேண்டும், நீ தான் எனக்கு பிரதிநிதியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி, இதே நான் இறக்கக்கூடிய தருணம் வரைக்கும், நான் இறந்து அடக்கப்படக்கூடிய நேரம் வரைக்கும் நீ வெளியிடக்கூடாது என்று உறுதிமொழி வாங்கி கொண்டு அந்த மனிதன் அனுப்பிட்டான். 2வது நாள் ஒரு ஆளை கூப்பிடுறது, நீ தான் எனக்கு பிரதிநிதி, இதோ பாரு ஒரு புத்தகம் தயார் பண்ணி இருக்கிறேன், அதாவது இன்ஜீல் என்ற வேதத்தை நான் சட்டப்படி முழுமையாக எழுதி வச்சிருக்கேன், சட்டங்களை எல்லாம் இதை இந்த இடத்துல வைக்கிறேன். நான் இறந்த பின்னால நீ தான் எனக்கு பிரதிநிதி, நான் இறக்கும் வரைக்கும் நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, மௌத்தான பின்னால இந்த சட்டம் இந்த புக்ல இந்த புத்தகத்துல என்ன எழுதி இருக்குன்னா அதன்படிக்கு நீ அமல் செய்ய வேண்டும், நீ தான் எனக்கு பின்னால வரக்கூடிய அதிகாரி என்பதாக சொல்லி அவனை அனுப்பிடும். இப்படி 12 நாள் 12 பேரை கூப்பிட்டு 12 விதமான புஸ்தகங்களை தயார் செய்து தனித்தனியாக ஒவ்வொரு வருடத்திலும் சொல்லிவிட்டு கடைசியில் மௌத்தாயிட்டான். இப்ப என்ன ஆகும்? 12 பேரும் சொன்னாங்க, ஒரே நேரத்தில் சொன்னாங்க, அந்த இறந்து விட்டு அடக்கம் செய்யப்பட்ட அதே நேரத்தில், நான் தான் இந்த ஜான் பாலுக்கு கலீஃபாவாக வரக்கூடிய தகுதி எனக்கு தான் இருக்குது, என்கிட்ட தான் அவர் உபதேசம் செய்து போயிருக்கார், இதோ பாரு எனக்கு ஒரு வேதத்தை கொடுத்துட்டு போயிருக்கார், இன்ஜீல் என்ற வேதத்தை எனக்கு என்னிடத்தில் தயார் செய்து கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காட்ட. இப்படி 12 பேரும் காட்டினாங்க. அங்க நிலைமை என்ன ஆகும்? கடுமையான போர், கடுமையான குழப்பம், ஒருவருக்கு ஒருவர் அடிதடி, ரத்த ஆறு ஓடியது அந்த நேரத்தில். அதே நேரத்தில் அவன் அடக்கப்பட்ட அதே நேரத்தில் ரத்த ஆறு ஓடியது. இந்த 12 பேரும் தனித்தனியாக பிரிந்ததன் காரணமாக இந்த 12 பேருக்கும் 12 கூட்டத்தினர் சேர்ந்து விட்டார்கள். ஒவ்வொருத்தரையும் நம்பக்கூடிய கூட்டம் இருப்பாங்கல்ல, ஒவ்வொரு கூட்டத்தை ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு கூட்டம். இப்ப ஒரே குழுவாக இருந்த அந்த கிறிஸ்தவர்கள் 12 குழுவினராக பிரிந்து விட்டார்கள், 12 கூட்டமாக பிரிஞ்சிட்டாங்க. இவ 12 பேரும் 12 விதமான சட்டங்களை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஒருத்தன் ஜினா செஞ்சா என்ன செய்யணும் அப்படின்னா இவன் ஒரு சட்டம், அவன் ஒரு சட்டம், அவன் ஒரு சட்டம், 12 சட்டம். இப்படித்தான் இந்த கிறிஸ்தவத்தில் குழப்பம் ஏற்பட்டது, இன்ஜீல் மாற்றப்பட்டது என்பதாக மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த கதையை தங்களுடைய மஸ்னவி ஷரீஃபிலே சொல்லி காட்டுகின்றார்கள். ஆக அப்படிப்பட்ட ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தித்தான் இந்த ஆரம்ப இன்ஜீலுடைய வேதம் பிரிக்கப்பட்டது, மாற்றப்பட்டது, பல்வேறு விதமாக மாற்றப்பட்டது. அதுக்கு பிறகு அதாவது இந்த 4 சுவிசேஷங்கள் சொன்ன பாருங்க, மார்க்கு, லூக்கா, மத்தேயு, யோவான் என்று சொல்லி, இதுவெல்லாம் கிறிஸ்தவருக்கு பின்னால் 80 வருஷத்துக்கு பின்னால்தான் எழுதவே ஆரம்பிக்கப்பட்டது. கிபி அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால 80 150 ஆண்டுகளுக்குள்ளாக, சுமார் ஒரு 70 ஆண்டுகளுக்குள்ளாக இந்த 4 விதமான சுவிசேஷங்களும் எழுதப்பட்டிருக்கின்றன என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். ஆக இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த பைபிள் என்று சொல்லப்படக்கூடிய அதில் இருக்கக்கூடிய பிரிவுகள் எத்தனை இருக்கின்றவோ அதுவெல்லாம் இந்த வமா உன்சில மின் கபலிக்க என்பதிலே கட்டுப்படாது. உமக்கு முன்னால் இறக்கப்பட்டவற்றையும் அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றானே, இதுல சேராது. அது எல்லாம் மாற்றப்பட்டதாக ஆக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ் தஆலாவால் இறக்கி வைக்கப்பட்டதாக அது கருதப்பட மாட்டாது, கருதப்படக்கூடாது. ஏன்னு கேட்டா சில பேர்
கிறிஸ்தவர்களிலும் உண்டு, நம்ம ஆள்களிலும் சில பேர் உண்டு. இதுவும் அல்லாஹாலா இறக்கி வச்சதுதானே, தௌராத் இன்ஜீல் என்று அல்லாஹாலா சொல்லுகின்றானே, அதுவும் அவன் இறக்கி வச்சது தானே, அதனால அதையும் நம்பலாம் அல்லவா என்பதாக சொல்லக்கூடியவர்கள் சிலர் இருக்கிறாங்க. அப்படி நம்புவது இப்பொழுது உள்ள இந்த அமைப்பின்படி கூடாது. அதே போலதான் சட்டங்களும் அப்படித்தான். இப்போ வேதக்காரர்கள், யூத கிறிஸ்தவ வேதக்காரர்கள் இருக்கின்றார்களே, அவர்களுடைய பெண்களை முஸ்லிமாக இருக்கக்கூடியவர் திருமணம் செய்து கொள்ளலாம். அதே மாதிரி யூத கிறிஸ்தவர்கள் வேதக்காரர்கள் தங்களுடைய கைகளால் அறுக்கக்கூடிய பிராணிகளை சாப்பிடலாம் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சட்டம் சொல்லுகின்றார். அவர்களை திருமணம் செய்து கொள்ளலாம், சாப்பிடலாம். ஆனால் வேதக்காரர்கள் என்றால் யார்? ஒரிஜினலாக அசலாக அந்த வேதத்தை நம்பியவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். வேதத்தை நம்பியவர்களாக இருக்க வேண்டும். அந்த வேதமே தான் இப்ப இல்லையே. நம்பிக்கை எங்கே? நம்பிக்கை என்பது கிடையாது. சில பேர் தங்களுடைய அறிவை மட்டும் பயன்படுத்தக்கூடிய சில மக்கள் இப்பொழுதும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, வேதக்கார பெண்களை திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப யூதர்கள் கிறிஸ்தவர்கள் பெண்களை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று சொல்லி அதை செய்து கொள்ளலாம் என்று இப்பொழுதும் சட்டம் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. இப்ப உள்ள கிறிஸ்தவர்கள் கூடாது. இப்ப உள்ளவர்கள் வேதக்காரர்கள் என்பதாக கருதப்பட மாட்டார்கள் அவர்கள். ஏன்னா அசலாக இருக்கக்கூடிய அந்த வேதம் என்பது அவர்களிடத்திலிருந்து போய்விட்டது. இப்ப இருப்பது பல குழப்பங்களுக்கு பின்னால், பல்வேறு விதமான மாற்றங்களுக்கு பின்னால், பல்வேறு விதமான பல ஆயிரக்கணக்கான மாற்றங்களுக்கு பின்னால் உள்ள வேதத்தை கொண்டிருக்கின்றார்கள். அந்த நம்பிக்கையே தகர்ந்து விட்டது. இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் கூட எத்தனை பிரிவினர்கள் இருக்கின்றார்களோ அனைவருமே இணை வைக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கின்றார்களே தவிர இணை இல்லாமல் வணங்கக்கூடிய தன்மை அவர்களிடத்தில் கிடையாது. ஒருத்தர் சிலுவையை வச்சு வணங்கலாம், சிலுவை இல்லாமல் ஒருத்தர் வணங்கலாம். ஆனாலும் கூட சிலுவை இல்லாமல் வணங்குதல், வணக்கம் செய்யக்கூடிய அந்த கிறிஸ்தவ பிரிவினர்களும் கூட அல்லாஹ்வை வணங்குகின்றோம் என்ற நிலையில் உள்ளவர்கள் அல்ல. இயேசுநாதர் அல்லாஹ் தஆலாவுடைய குமாரன், கர்த்தருடைய குமாரன் என்று சொல்லலாம். கர்த்தர் தான் இயேசுவாக பிறந்தார் என்று சொல்லக்கூடியவர்களும், மூன்றில் மூன்றாவதாக இருக்கக்கூடியவர் கர்த்தர் என்று சொல்லக்கூடியவர்களும் உண்டு. இப்படி பல்வேறு விதமான பிரிவுகள் அதிலே இருக்கின்றார்கள். அதிலே குறிப்பாக 4 பிரிவினர்கள் அதிலும் இருக்கின்றார்கள். ஆகவே இவர்கள் எல்லாம் உண்மையிலேயே அல்லாஹ் ஒருவனை தௌஹீதுடைய அடிப்படையில் வணக்கம் செய்யக்கூடியவர்கள் அல்ல. அவர்கள் எல்லாம் இணை வைக்கக்கூடிய முஷ்ரிக்கீன்களாகத்தான் கருதப்படுவார்கள். ஆகவே அந்த பெண்களை, அவர்களுடைய பெண்களை திருமணம் செய்து கொள்வதோ, அவர்கள் அறுத்த பொருளை, கோழி ஆடு போன்றவற்றை அறுத்த பொருள்களை சாப்பிடுவதோ கூடாது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுவது, அசலாக தௌஹீதுடைய அடிப்படையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய வேதக்காரர்களுடைய பெண்களை திருமணம் செய்து கொள்ளலாம், அவர்கள் அறுத்ததை சாப்பிடலாம் என்று குறிப்பிடுகின்றனர். அப்படி உள்ள நிலை இப்பொழுது கிடையாது. அதே போன்று இந்துக்களுடைய வேதங்கள் என்று சொல்லப்படக்கூடியவை இருக்கின்றன. அந்த வேதங்களும் இதற்கு நபியே உமக்கு முன் வமா உன்சில மின் கப்லிக்கு என்பதில் சேராது. உமக்கு முன்னுண்டானவற்றை நம்பிக்கை கொள்வார்கள் என்று சொல்வதில் அந்த வேதங்களும் சேராது. ஏன்னா அதையே சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர்களும் சில பேர் இருக்காங்க, நம்மளே இருக்கிறாங்க. அதுவும் வேதம் தானே, நல்ல அறிவுரைகளை சொல்லி காட்டக்கூடிய வேதம். அது கூட சில பேர் இப்படின்னு சொல்லுவாங்க, திருக்குறள் கூட ஒரு வேதமா தான் இருக்கலாம் அப்படிம்பாங்க. ஏன்னா அதுல நல்ல அறிவுரைகள் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுவெல்லாம் வேதமாக இருப்பதற்கு தகுதியற்றவை. ஏதோ ஒரு அறிவு, பொன்மொழி சொல்லக்கூடிய, அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு நூல் என்று எடுத்துக்கொள்ளலாமே தவிர அது மறையாக வேதமாக இருக்க தகுதியற்றது. வேதம் அப்படின்னு சொன்னா மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான சட்டங்களும் இதுல இருக்கணும். மனிதனுக்கு சாதகமானவை எவை, பாதகமானவை எவை என்பது இருக்க வேண்டும். வாழ்க்கையினுடைய எல்லா பிரிவுகளுக்கும் தேவையான சட்டங்கள் இருக்க வேண்டும். திருமணம் என்று எடுத்துக்கொண்டால் திருமணம் செய்வது எப்படி என்று இருக்க வேண்டும், யாரை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று இருக்க வேண்டும், யாரை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று இருக்க வேண்டும், திருமணம் செய்வது எப்படி என்று சட்டம் இருக்க வேண்டும், திருமணத்திற்கு பின்னால் கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும் என்று சட்டம் இருக்க வேண்டும், அதற்கு பின்னால் அவர்களுக்கு இடையில பிரச்சனைகள் ஏற்பட்டு விட்டால் அதை எப்படி தீர்வு செய்வது என்பது இருக்க வேண்டும். தீர்வு செய்ய முடியாமல் 2 பேரும் பிரிந்து விட்டால் அங்கே என்ன சட்டம் என்று இருக்க வேண்டும், அதற்கு பின்னால் அந்த இருவருடைய நிலை என்ன என்று இருக்க வேண்டும், இருவரிலே ஒவ்வொருவருடைய சொத்துரிமை எப்படி பங்கு போடப்படுமா பங்கு போடப்படக்கூடாதா என்பது பற்றி உள்ள நிலைகள் எல்லாம் இதில் இருக்க வேண்டும். திருமணம் என்று எடுத்துக்கொண்டால் இத்தனையும் இருக்கணும். பிறகு அவர்கள் மூலமாக பெற்றெடுக்கப்பட்ட அந்த குழந்தைகளுடைய நிலை என்ன, அவர்களை பராமரிப்பது யார் எப்படி என்பது பற்றி உள்ள விளக்கங்களா இருக்க வேண்டும். ஒரே ஒரு விஷயத்திற்கு இத்தனை சட்டங்கள் இருக்கு. அதுபோல வாழ்க்கையில எத்தனை துறைகள் இருக்கின்றனவோ அவை அனைத்திற்குரிய சட்டங்கள் இருப்பதற்கு பெயர் தான் மறை வேதம் என்பதாக சொல்லப்படும். அப்படிப்பட்ட வேதம் இந்த இந்துக்களுடைய வேதங்கள்ல எதுவுமே கிடையாது. ரிக், யஜூர், சாம, அதர்வண என்று 4 வேதங்கள். ரிக் வேதம், யஜூர் வேதம்,
சாம வேதம், அதர்வண வேதம் என்பதாக 4 வேதங்களை இந்துக்களும் சொல்லுகின்றார்கள். அந்த 4 வேதங்களும் அல்லாஹ் தஆலாவினால் அருளப்பட்ட வேதமாக இருக்க முடியாது. அல்லாஹ் தஆலாவினால், அதாவது பொதுவாக அவர்கள் சொல்லக்கூடிய கடவுளினால் அருளப்பட்ட தர்மத்திற்குரிய வேதமாக கூட அது கிடையாது. ஏன்னா ரிக் வேதம் என்பது முதல் வேதமாக கருதப்படுகின்றது. அது ஒரு நிறைய பாடல்களுடைய தொகுப்பு என்பதாக இந்து அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள். நிறைய பாடல்களுடைய தொகுப்பை கொண்டது ரிக் வேதம் என்பது. அதே போன்று யஜூர் வேதம் இருக்கின்றது. அதிலே மண், தண்ணீர், நெருப்பு, காற்று என்று சொல்லப்படக்கூடிய இந்த பஞ்சபூதங்கள் என்று சொல்லுகின்றோமே, இதை பற்றி உள்ள சில விவாதங்கள் செய்யப்படுகின்றன. நெருப்பு என்பது இதையெல்லாம் கடவுள்களாக சித்தரிக்கின்றார்கள் அந்த வேதத்திலே. மண், தண்ணீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று சொல்லப்படக்கூடிய 5 விதமான தன்மைகள். இந்த 5 விதமான தன்மைகளும் கடவுள்களாக இருக்க தகுதி பெற்றவை என்பதாக அவர்கள் வாதிக்கின்றார்கள். அவை கடவுள்களாக இருப்பதற்கு இந்த பொருள்கள் எல்லாம் தகுதியாக இருக்க முடியாது, அது நமக்கு தெரியும். ஆனா அந்த வேதத்தில் அப்படி விவாதிக்கப்படுகின்றது அது பற்றி. அதே போன்று சூரிய வணக்கம், சந்திர வணக்கம், இந்த வணக்கங்களை பற்றி எல்லாம் யஜூர் வேதத்திலே சொல்லப்படுகின்றது. சாம வேதம் என்று இருக்கின்றது, அது யஜூர் வேதத்தினுடைய விரிவுரையாக வழங்கப்பட்டிருக்கின்றது. இது இந்துக்கள் சொல்லக்கூடிய கருத்து. அதர்வண வேதம் என்பது முன்னால் சொல்லப்பட்ட அந்த 3 வேதங்களுடைய சுருக்கமான கருத்துக்கள் அனைத்தும் அதிலே எழுதப்பட்டிருக்கின்றன என்பதால். சரி, இந்த 4 வேதங்களும் யார் எழுதினது அப்படிங்கிறது பல கருத்து வேறுபாடுகள். இந்த 4 வேதம் யார் எழுதினது? கடவுளிடத்திலிருந்து வந்ததுன்னு சொன்னா எந்த கடவுள் கொடுத்தது? கடவுள் தான் பல ஆயிரக்கணக்கான கடவுள் இருக்கிறாங்க. எந்த கடவுள்கிட்ட இருந்து வந்து? அதுல பெரும்பாலான இந்து அறிஞருடைய கருத்து என்னன்னு கேட்டா, இந்த 4 வேதங்களும் பிரம்மா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கடவுள், பிரம்மாங்கிறவர். அந்த பிரம்மாவுக்கு 4 விதமான முகங்கள் இருக்கின்றன. 4 முகங்கள். ஒவ்வொரு முகத்தில் இருந்தும், அதாவது ஒவ்வொரு முகத்தில் உள்ள அந்த நாவில் இருந்தும் ஒரு வேதம் வந்தது. ஒரு முகத்திலே ரிக் வேதம், இன்னொரு நாவிலிருந்து யஜூர் வேதம், இன்னொரு நாவிலிருந்து சாம வேதம், இன்னொரு முகத்திலிருந்து அதர்வண வேதம். இந்த 4 வேதங்களையும் 4 முகத்தின் மூலமாக அவர் சொன்னார், பிரம்மா சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. இது அல்லாம புராணங்கள், 18 விதமான புராணங்கள், 6 சாஸ்திரங்கள், மகாபாரதம், கீதை, இப்படி பலவிதமான வேதங்கள் அவங்களுக்கு. இந்த 4 வேதங்கள் அசலானவை. அதுக்கு துணை வேதங்களாக இருக்கக்கூடிய ஏராளமான இருக்கு. இன்னும் சில பேர் இப்படி சொல்ல, மகாபாரதம் என்று ஒன்று உண்டு, அதிலிருந்து தான் பிரிந்த கிளைகள் தான் எல்லா வேதங்களும் முடியும். இப்படி ஏராளமான வேதங்களை இந்துக்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். சில அந்த இந்துக்களுடைய அந்த இதை கவனிச்சா நமக்கு சில இது வேடிக்கையா இருக்கும், வியப்பாகவும் இருக்கும். அதாவது அறிவுக்கும் அதற்கும் சம்பந்தமே இருக்காது, அப்படிப்பட்ட நிலைகளை எல்லாம் சொல்லி காட்டுவார்கள் அந்த வேதங்களை பற்றி. இந்த பிரம்மா என்பவர் தான் அசலாக கடவுளாக இருந்தார். பிரம்மாவுடைய நாபி, அதாவது தொப்புளில் இருந்து விஷ்ணுவை உண்டாக்கினான். பிரம்மா என்பவர் தன்னுடைய நாபியில் இருந்து, தன்னுடைய தொப்புளில் இருந்து, நாபின தொப்புள்ள இருந்து விஷ்ணு என்ற ஒருவரை உண்டாக்கினார். இந்த விஷ்ணுவை உண்டாக்கிய உடனே விஷ்ணுக்கு ஒரு அற்புதமான சக்தியை கொடுத்தார். அதாவது படைக்கக்கூடிய உற்பத்தி, பொருள்களை உற்பத்தி செய்யக்கூடிய சக்தி. அப்படி பொருள்களை உற்பத்தி செய்யக்கூடிய சக்தியை கொடுத்தவன நான் தான் கடவுள் அப்படின்னு அவரு சொன்னாராம். யாரை இவர் படைச்சாரோ அவர் கடவுள்னு சொன்னார். அட நான் தான்ப்பா உன்னை படைச்சேன், நீ எப்படி கடவுளாக முடியும், நான் தான் கடவுள் அப்படின்னு இவரு சொல்ல. 2 பேத்துக்கு சண்டை ஏற்பட்டுச்சான். இந்த சண்டை ஏற்பட்ட நேரத்தில் விஷ்ணுவுக்கும் விஷ்ணுவுக்கும் சண்டை, பயங்கரமான போர் ஏற்பட்டது 2 பேத்துக்கும். இந்த நேரத்தில் வானுலகத்திலிருந்து ஒரு பொருள், நெருப்பை போன்று, ஒளியை போன்று ஒரு பொருள் கீழே இறங்கிச்சான். அவன் எழுதி வச்சிருக்கிற கருத்து இது. எழுதின உடனே 2 பேரும் சண்டையை விட்டுட்டு உத்து பார்த்தாங்களாம். உத்து பார்த்த உடனே அது சொல்லிச்சான், அந்த பொருள் வந்து பூமியில இறங்கிச்சு. அது சொன்னது, பிரம்மா உன்னை படைத்தான், ஆகவே நீ படைக்கப்பட்ட, பிரம்மாவினால் படைக்கப்பட்ட பொருள் தான். இருந்தாலும் உனக்கு சில ஆற்றல்கள் இருக்கின்ற காரணத்தால் நீ பொருள்களை படைக்கக்கூடிய தன்மையை, வேலையை நீ செய்து கொண்டிரு, மற்ற வேலைகளை நீ கவனித்துக் கொண்டிரு என்று அந்த வானத்திலிருந்து இறங்கிய அந்த பொருளாகிறது விஷ்ணுவுக்கு ஒரு கட்டளையையும் பிரம்மாவுக்கு ஒரு கட்டளையும் சொன்னது. இந்த 2 பேரும் சேர்ந்து அதை உத்து பார்த்தாங்களா, அது என்ன, அது எப்படி சத்தம் போடுது, நமக்கு கட்டளை சொல்லுது அப்படின்னு பார்த்தாங்களா. அதுதான் லிங்கம். லிங்கம் சொன்னா ஆண்குறி, ஆண்குறியை போன்று இருப்பதற்கு பேர் லிங்கம். அந்த லிங்கத்தை பார்த்தோன்னே இவங்க 2 பேர்த்துக்கு சமரசம் பண்ணி விட்டதன் காரணமாக
அந்த 2 பேரும் அதுதான் இந்த 2 பேருக்கு எங்க 2 பேருக்கு தெய்வமாக அதுதான் இருக்க முடியும்னு சொல்லிட்டு அது 2 பேரும் வணங்க ஆரம்பிச்சாங்க. அதுல இருந்தா லிங்க பூஜை அப்படின்னு ஆரம்பமானது. இப்ப எல்லா கோயிலையும் பாருங்க, முன்னால ஒரு அம்மி கொடக்கல் மாதிரி ஒண்ணு இருக்கும், அதுல நடுவுல அந்த லிங்கம் இருக்கும். அதுல மாலை போட்டு ராம சாத்தி அதுக்கு நைவேத்தியம் பண்ணி அதுக்கு கும்பாபிஷேகம் அது இதுன்னு அதுல எண்ணெயை ஊத்தி வணங்கக்கூடிய காட்சி எல்லா கோயில்கள்லயும் பார்க்கலாம். இதுதான் லிங்க பூஜை ஆரம்பமானதற்குரிய காரணம். சரி, இதற்கு முன்னதாக, இது பின்னால கடைசியில ஏற்பட்ட நிகழ்ச்சி. இதுக்கு முன்னதாக இந்த 2 பேரும் சண்டை போட்டாங்க பாருங்க, விஷ்ணு அந்த பிரம்மாவும் சண்டை போட்டப்ப விஷ்ணு பன்றியாக மாறி பூமிக்குள்ள போனான். இந்த பிரம்மா இருக்கிற கருடனாக மாறி, அதாவது கழுகாக மாறி வானத்துல பிறந்தான். 2 பேருடைய சண்டை எவ்வளவு நாள் நடந்துச்சு அப்படின்னு கேட்டா, இந்த தீர்ப்புக்கு முன்னால 2 பேரும் சண்டை போட்டது எவ்வளவு நாள்னா 10,000 ஆண்டுகள் நடந்துச்சா சண்டை 2 பேருக்கு. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 10,000 வருஷங்கள் சண்டை நடந்த பின்னால கடைசியில தான் இந்த லிங்கம் என்பது தோன்றி இந்த 2 பேருக்கு மத்தியில அந்த சண்டையை சமரசமாக ஆக்கி வச்சது அப்படின்னு சொல்லி. இந்த பிரம்மா என்ற இந்த கடவுள் இருக்கின்ற இவருக்கு பலவிதமான துன்பங்கள் ஏற்பட்டுச்சான். பல நேரங்கள்ல 24 தடவைகள்ல 24 விதமான துன்பங்கள் ஏற்பட்டுச்சு. அந்த நேரங்களில் எல்லாம் பலவிதமான அவதாரங்கள் எடுத்தார் இவர். அந்த அவதாரங்கள் தான் கடவுள் அவதாரங்கள் என்பதாக சொல்லப்படும். இதுல பலவிதமான அவதாரங்கள், அதாவது கிருஷ்ணன் ராமன் அப்படின்லாம் சொல்றோம் பாருங்க. இந்த சொல்றாங்கல்ல, இந்த அவதாரங்கள்லாம் அந்த பிரம்மா இந்த அவதாரங்களாக எடுத்து மக்களுக்கு மத்தியில இந்த உலகத்தில் பல்வேறு விதமாக தோற்றமளித்து மக்களுக்கு மத்தியில பல சட்டங்களை பலவிதமான நன்மைகளை செய்துவிட்டு சென்றார் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த 24 நேரங்களிலே 24 விதமான துன்பங்கள் ஏற்பட்ட நேரத்தில் 24 விதமான அவதாரங்கள்ல 10 விதமான அவதாரங்கள் மிக முக்கியமானவை என்பதாக இந்துக்களால் கருதப்படுகின்றது. இந்துடைய வேதங்களிலே உள்ள விஷயங்கள் இவையெல்லாம் 10 விதமான அவதாரங்கள். அதுல முக்கியமாக இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா அந்த இந்துக்கள் வணங்கக்கூடிய அந்த தெய்வங்கள், அவங்க சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் எவ்வளவு மோசமானவை, எவ்வளவு மனிதத்தன்மை அற்றவை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மச்ச அவதாரம் என்பது முதல், 10 அவதாரங்கள்ல மச்ச அவதாரம் என்பது ஒன்று, மீன் அவதாரம். அது இந்த வேதங்கள் பிரம்மாற்ற முகத்திலிருந்து 4 வேதம் வந்து சுமார் இருக்கு, யஜுர் சாம அதர்வன வேதங்கள். இந்த வேதங்களை என்ன பண்ணா, இந்த வேதங்கள் அந்த பிரம்மாவுடைய முகத்திலிருந்து வாயிலிருந்து வெளியான உடனே கடல்ல இருந்து சேரமுகாசுரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூதம் ஒண்ணு வெளியே வந்துச்சான். அது இந்த 4 வேதத்தையும் பிடிங்கிட்டு கடலுக்குள்ள போயிடுச்சான். கடலுக்குள்ள போன உடனே இவர் என்ன பண்ணாரா, மீன் அவதாரம் எடுத்து, மச்ச அவதாரம் மீன் அவதாரம் எடுத்து கடலுக்குள்ள போய் கடலுக்குள்ள நுழைஞ்சு அந்த சேரமுகாசுரனை கொன்று அந்த 4 வேதங்களை கைப்பற்றி வந்து உலகத்திற்கு கொடுத்தார். அதனால மச்ச அவதாரம் எடுத்தார் அவர். அது எவ்வளவோ ஆண்டுகள், பல ஆண்டுகளாக அந்த மச்ச அவதாரத்திலேயே அந்த பிரம்மா இருந்திருக்கிறார். அதற்கு பிறகு கூர்ம அவதாரம். கூர்மம் சொன்னா ஆமை, ஆமைக்கு பேர் கூர்மம் தமிழ்ல சொல்லுவது. அது கடலை கடைந்து அமிர்தம் எடுக்க மந்திரமலையில் தங்கிய மந்திரமலை தாங்கிய ஒரு அவதாரத்திற்கு பெயர் கூர்ம அவதாரம் அப்படின்னு சொல்லப்படும். இந்த பிரம்மா என்பவர் ஆமையுடைய அவதாரமாக ஆகி மனிதர்களுக்கு சேவை செய்வதற்காக வேண்டி கடலை கடைந்த அமிர்தம், அதாவது மனிதர்களுக்கு தேவையான பல்வேறு நல்ல செயல்களை, நல்ல விஷயங்களை கொண்டு வந்து கொடுப்பதற்காக வேண்டி எடுத்த ஒரு அவதாரம், அது உருவம். 3ஆவதாக வராகவ அவதாரம், பன்றி அவதாரம். வராகவம் சொன்னா பன்றிக்கு சொல்லப்படுவது. இது இந்த உலகம் எல்லாம் ஒரு வெள்ளப்பிரளயம் ஏற்பட்டு பொருள்கள் எல்லாம் பூமியிலே, அதாவது அந்த நீரிலே மூழ்கி, கடலிலே, அதாவது நீருக்குள்ளே பொருள் எல்லாம் மூழ்கிய நேரத்தில் பிரம்மாவானவர் ஒரு பெரிய இலையின் மீது, ஆலம் இலையின் மீது, ஆள் இலையின் மீது அமர்ந்து கொண்டு தியானம் செய்து கொண்டு இருந்தார். அந்த நேரத்திலே இந்த பூமியும் அந்த தண்ணீரிலே மூழ்கி விடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்ட நேரத்தில் இந்த பூமியை அந்த தண்ணீரிலிருந்து வெள்ளப்பிரளயத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக வேண்டி பன்றியுடைய அவதாரமாக ஆகி, அது கொம்பு உள்ள பன்றியா, அந்த பன்றிக்கு கொம்பு வேற இருந்துச்சா, அதனால அந்த கொம்பின் மூலமாக இந்த பூமியை தூக்கி நிறுத்தி அந்த அழிவிலிருந்து காப்பாற்றினார். அதனால பன்றியுடைய வராகவ அவதாரம் எடுத்தார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது நரசிங்க அவதாரம், அதாவது சிங்க அவதாரம். இரணியன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெரிய பூதம், ஒரு பகாசுரன், அவன்
இந்த பிரம்மாவுடன் சண்டை போடக்கூடிய நேரத்தில் அவனை அழிப்பதற்காக வேண்டி சிங்க அவதாரம் எடுத்து அவனிடத்தில் போர் செய்து அவனை அழித்த அவதாரம் இது. பிறகு நாலாவதாக வாமன அவதாரம். நன்பலி சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லி ஒருத்தன் இருந்தான், அவனும் இவன் கூட சண்டைக்கு வந்தான். அவனை அழிப்பதற்காக வேண்டி மிக குள்ளனாக, வாமன அவதாரம் சொன்னா குள்ளன் அப்படிங்கிற அர்த்தமா, ரொம்ப குள்ளமாக இருக்கக்கூடிய ஒரு உருவை எடுத்து அவனை அழித்து வெற்றி கண்டார் இந்த பிரம்மா. பிறகு பரசுராம அவதாரம். சத்திரியர்கள் என்று சொல்லப்படக்கூடிய கேவலமானவர்கள், இழிவானவர்கள், அவர்கள் இவனுக்கு எதிராக, பிரம்மாவுக்கு எதிராக போர் தொடுத்த நேரத்தில் அவர்களை அழிப்பதற்காக வேண்டி எடுத்த அவதாரம் இது. பிறகு ராம அவதாரம், அதான் ராமனுடைய அவதாரம். ராமன் சீதைன்னு சொல்ற மாதிரி அந்த கதை வருது, ராமர் கதை, அந்த கதை. இப்ப ராமருடைய அவதாரமாக பிரம்மா தான் வந்தாராம். தசரதன் என்ற அரசனுக்கு பிறந்த மகன் யாருன்னு கேட்டா இந்த பிரம்மா தான் ராமனாக பிறந்தான். ராமனாக ஏன் பிறந்தான் கேட்டா, ராவன் என்று ஒரு அரக்கன் இருந்தான் இலங்கையிலே. அவன் இப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்படும், சீதையை அவன் தூக்கி கொண்டு செல்லுவான். அப்பொழுது அந்த சீதையை இந்த ராவனிடத்திலிருந்து காப்பாற்றி அவனை அழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ராம அவதாரமாக இந்த பிரம்மா தோன்றினார் என்பதாக 7ஆவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. பிறகு கிருஷ்ண அவதாரம். கிருஷ்ணன் என்று சொல்லுகின்றோமே, கண்ணன் என்பதாக கிருஷ்ணன் என்பதாக சொல்லுகின்றார்கள் அல்லவா, இந்த கிருஷ்ண அவதாரம் பிரம்மா எடுத்தார். இது வாசுதேவன் தேவகி என்ற 2 கணவன் மனைவிக்கு மகனாக பிறந்து தன்னுடைய மாமனையே, கம்சன் என்று சொல்லப்படக்கூடிய தன்னுடைய மாமன் அரக்கனாக இருந்த காரணத்தால் அவனை கொன்றொழிப்பதற்காக வேண்டி கிருஷ்ணனாக அவதாரம் எடுத்தார். இந்த கிருஷ்ணனாக அவதாரம் எடுத்த நேரத்திலே அந்த கிருஷ்ணனுக்கு 8 மனைவியர்களும் 10,000 கோபியர்களும் இருந்தார்கள். கோபியர்கள் என்றால் இடைச்சிகள். அது நிறைய அந்த கதைகள்லாம் வரும். இவர் இப்ப அந்த கோபியர்கள் குளத்துல குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க, ஆடையெல்லாம் கழட்டி வச்சுட்டு அந்த ஆடையெல்லாம் தூக்கிட்டு போய் ஒரு மலத்து மேல உட்கார்ந்துக்கிட்டாரு. கோபியர்கள்லாம் கெஞ்சனாங்க, அப்படியே வந்து எடுத்துட்டு போய் இங்க வந்து வாங்கிட்டு போன்னு சொன்னாரு. அப்படி நிர்வாணமா வந்தாங்க அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்க அந்த கதை. கிருஷ்ண அவதாரம், பிரம்மா வந்து கிருஷ்ண அவதாரமாக ஆனது. பிறகு பூத அவதாரம், பலபத்திர அவதாரம் என்பதாகவும் சொல்லப்படும். இதுவும் 2 இவனுக்கு எதிராக இருக்கக்கூடிய 2 பகாசுரன்கள், அசுரர்கள். இந்த அசுரர்கள் பிரம்பாலாசுரன், தேனுகாசுரன் என்று சொல்லப்படக்கூடிய 2 அசுரர்களை அழிப்பதற்காக வேண்டி எடுத்த உருவம் இது. கக்கிய அவதாரம், இதுதான் இந்த 10ஆவதாக உள்ள அவதாரம். இதுல அம்பலம் என்ற கிராமத்தில் பிறந்து, அவர்கள் எழுதியிருப்பது அம்பலம் என்ற கிராமத்திலே பிறந்து மனிதர்களுக்கு தர்மங்களை போதிப்பதற்காக வேண்டி பல்வேறு விதமான தர்ம சாஸ்திரங்களை மனித இனத்திற்கு கற்றுக் கொடுத்து அவர்களை நல்வழிப்படுத்திய அவதாரம். இந்த 10 விதமான அவதாரங்கள் அந்த பிரம்மா எடுத்தது என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். இப்ப இந்த வேதங்களை காப்பதற்காக வேண்டி, வேதங்கள் அவருடைய முகத்திலிருந்து, அந்த பிரம்மாவுடைய முகத்திலிருந்து தோன்றியவை, அதை காப்பதற்காக வேண்டி அதனுடைய வழியை செம்மைப்படுத்துவதற்காக இந்த அவதாரங்களை எல்லாம் எடுத்தார் என்பதாகவும் சொல்லப்பட்டு இருக்கின்றது. இதெல்லாம் மனிதனுடைய அறிவுள்ள மனிதனுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டவை, அவருடைய அறிவுக்கு அப்பாற்பட்டவை. ஆனா இதையும் இப்ப அறிவாளிகள் என்று சொல்லப்படக்கூடிய நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் சொன்னா லேசா கொஞ்சம் சொல்லி இருக்கிறேன். இந்த அவதாரங்களுடைய விளக்கத்தை நம்ம படிச்சோம்னா நம்மளுடைய தலையை சுத்தி போயிடும், அந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் கடவுள்கள், இந்த கடவுளர் இப்படி எல்லாம் அவதாரங்கள் எடுக்க முடியும், இந்த அவதாரத்திலே என்னென்ன வேலைகளை எல்லாம் செய்ய முடியும், செய்தார்கள் என்று நம்பிக்கொண்டு அவர்களை எல்லாம் வணங்கி கொண்டு இருக்கக்கூடிய மனிதர்கள். இந்த 24 விதமான அவதாரங்களுடைய நேரத்தில் தான் பலவிதமான பொருள்கள் அவர்களோடு இருந்தன. எலி இருந்தது, பாம்பு இருந்தது, மயில் இருந்தது, கருடன் இருந்தது, அப்படி எல்லாம் கூட இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் அந்த கடவுள்களை உற்பத்தி செய்யக்கூடிய நேரத்தில், செதுக்கி வைக்கக்கூடிய நேரத்தில், வரையக்கூடிய நேரத்தில், சிற்பமாக்கக்கூடிய நேரத்தில் அந்த பொருள்களையும் கூட சேர்த்துக்கிட்டாங்க. சில கடவுள்களை பார்த்தா எலி இருப்பாரு கூட, சில கடவுளுக்கு ஈட்டி இருக்கும், சில கடவுள் மயில் மேல இருப்பாரு, சில கடவுள் பாம்பு மேல உட்கார்ந்து இருப்பாரு, ஒரு கடவுள் பாம்பு மேலேயே படுத்திருப்பாரு, அந்த பாம்புக்கு பல முகம் இருக்கும், பார்க்கிறோம் நிறைய. இதெல்லாம் கடவுளர்களுடைய தன்மைகள். இது மனிதன் தானாக கற்பனை செய்து கொண்டவையே தவிர வேற ஒன்றும் இல்லை. இங்க ஞானவான்கள் எழுதுகின்றார்கள், உலமாக்கள், சரி இவ்வளவு அறிவில்லாத தன்மை இது, அதாவது நம்ம சிந்திச்சு பார்த்தா சாதாரண அறிவு கூட ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை இந்த கடவுளுடைய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது, இதையெல்லாம் பெரிய பெரிய அறிவாளிகளா இருக்கிறாங்களே அவங்க எல்லாம் எப்படி ஏற்று செயல்படுறாங்க, இதையெல்லாம் வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது
இவர்கள் சிந்தித்து சிந்தித்து கடைசியாக அந்த கடவுளுடைய நிலைக்கு வரக்கூடிய நேரத்தில் ஷைத்தான் இவர்களை ஏமாற்றி விடுகின்றார். ஷைத்தான் உடனே உள்ள போது இதுதான் சரியான வழி என்று சொல்லிக் கொடுக்கின்றார். அதனாலதான் குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது, ஒரு சிலையை செய்து, ஒரு கல்லுல சிலையை செய்யறான். இப்ப நம்ம பாக்குற இந்த விநாயகர் சதுர்த்தி நேரத்தில் விநாயகர் செய்யறாங்க. விநாயகர்ங்கிற அந்த கடவுளை எங்க செய்யறான்? தெருவுல உட்கார்ந்து இருக்கிறான், மண்ணை குழச்சி வச்சிருக்கான், அங்கேயே செஞ்சு கொடுக்குறான், அங்கேயே எடுக்கிறான், அங்கேயே செய்யறான். விநாயகர் மாதிரி செஞ்சு அதுக்கு சாயங்காலம் பூசி கையில கொடுத்துறான். அதை வாங்கி ஒரு கும்பிடு போட்டு தூக்கிட்டு போறான். அவன் முன்னாலேயே பாக்குறான், அந்த மூத்திர மண்ணில் கிடக்குதுங்க, அதையே செஞ்சு கொடுக்குறான். அவன் வாங்குறவன் கும்பிடு போட்டுட்டு அதை வாங்கிட்டு போறான். கொண்டு போய் அதுக்கு பழம், ஊதுபத்தி, அது இது எல்லாத்தையும் வச்சு அதை கொண்டு போய் ஒரு பெரிய மேடையில வச்சு அதை வணங்குறான். சரி, இந்த இந்த அளவுக்கு அறிவு ஏன் இல்லாம போச்சுன்னா, அந்த இடத்துல அவனுக்கு இது கடவுள் தான், அது கடவுள் தானா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா அந்த இடத்துல உடனே ஷைத்தான் வந்து கடவுள் தான் அப்படின்னு அவனை அமுத்தி விடக்கூடிய, அவனுடைய அறிவை மயக்கி விடக்கூடிய ஒரு தன்மை ஷைத்தான் உண்டாக்கிறான். அதை ஷைத்தான் அல்லாஹ் தஆலா இடத்துல சபதம் செய்து வைத்து வந்திருக்கிறான், நான் அவர்களை கெடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லா இபாதக்கல் முஹ்லஸீன், உன்னுடைய முஹ்லஸான தூய்மையான அடியார்களை தவிர மற்றவர்களை எல்லாம் நான் கெடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சபதம் செய்து வந்தான். லஊஹியன்னஹும் அஜ்மஈன் இல்லா இபாதக மின்ஹுமுல் முஹ்லஸீன் என்ற ஷைத்தான் சொல்லிய, இப்லீஸ் சொல்லி அந்த செய்தியை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். எத்தனையோ பேரை நம்ம பார்க்கணும். இந்த கிருபானந்த வாரியார்லாம் இருந்தாரு, அவருடைய பிரசங்கத்தை கேட்டிருப்பேன், பலரும் கேட்டிருப்பீங்க. இந்த இடத்துல இங்க பிரசங்கத்தை கேட்டா தௌஹீதுடைய ஆரம்பத்திலிருந்து அவர் சொல்லி வரக்கூடிய கருத்துக்களை பார்த்தா அல்லாஹ் தஆலாவை ஒருவன் தான் என்று அவர் நிரூபிக்கக்கூடிய அந்த வாதங்கள் ரொம்ப அற்புதமா இருக்கு. கடைசியில கொண்டு வந்து அந்த ஒருவன் உருவம் இல்லாதவனாக இருக்கின்ற காரணத்தால், அவன் அருவம் உள்ளவனாக இருக்கின்ற காரணத்தால், அவனை அருவமாக வைத்து வணங்க முடியாது என்ற காரணத்தால் உருவமாக செதுக்கி நாம் வழிபடுகின்றோம் அப்படின்னு கொண்டு வந்து முடிப்பார். இந்த உருவம் இல்லாவிட்டால் அருவமாக இருக்கக்கூடியவனை நாம் கண்டுகொள்ள முடியாது அப்படின்னு சொல்லுவார். எத்தனையோ பிரசங்கங்கள் நீங்க கேட்டிருக்கலாம், பார்த்திருக்கலாம். உருவம் இல்லாதவன் அப்படின்னு அடிக்கிட்டே வருவார். பார்த்தா சரி, கடைசியில வந்து தௌஹீதுக்கு வருவார் போல தெரியுது, உடனே டக்கு அந்த இடத்துல வந்து ஷைத்தான் கட் பண்ணி இந்த பக்கம் திருப்பி விட்டுறான் அவர். இது மாதிரி ஏராளமான அறிஞர்கள். எங்க வேதம் என்று சொல்லுவது வமா உன்சில மின் கப்லிக, நபியே உங்களுக்கு முன்னால் அருளப்பட்டதையும் அவர்கள் நம்புவார்கள் என்று சொல்லும் பொழுது, அந்த முன்னால் அருளப்பட்டதுல இந்த வேதமும் இதற்கு முன்னால் அருளப்பட்டதிலே தௌராத், இன்ஜீல், ஜபூர் என்ற இந்த 3 வேதங்களும் அசலாக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எப்படி அருளப்பட்டவையோ அதை மட்டும் ஏற்றுக்கொள்ளுகின்றோம் என்ற நம்பிக்கை ஒவ்வொரு முஸ்லிமான மனிதருக்கும் இருக்க வேண்டும். ஒவ்வொரு இந்த உம்மத்தை முஹம்மதியா ஒன்று உமக்கு இறக்கி வைக்கப்பட்டதையும் அவர்கள் நம்ப வேண்டும், உமக்கு முன்னால் இறக்கி வைக்கப்பட்டதையும் நம்ப வேண்டும். எப்படி அல்லாஹ் இறக்கி வைத்தானோ அப்படி நம்ப. இந்த யூத கிறிஸ்தவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா வேதக்காரர்களை பார்த்து சொல்லும் பொழுது அவர்கள் இருவருக்குமாக அல்லாஹ் தஆலா வேதக்காரர்கள் இருவருக்கும் அல்லாஹ் இதை சொல்லி காட்டுகின்றான். நபியே, இந்த வேதக்காரர்கள் யூத கிறிஸ்தவர்கள் இருக்கின்றார்கள், இவர்கள் உமக்கு அவர்களுக்கு இறக்கி வைக்கப்பட்டதை மட்டும் நம்பினால் போதாது, உமக்கு இறக்கி வைக்கப்பட்டதை நம்ப வேண்டும். உமக்கு இறக்கி வைக்கப்பட்டதை மட்டும் நம்பினால் போதாது, உமக்கு முன்னால் இறக்கி வைக்கப்பட்டதை நம்ப வேண்டும் என்று 2 கருத்துக்களையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், யா அஹ்லல் கிதாப் லஸ்தும் அலா ஷைஇன் ஹத்தா துகீமுத் தௌராத்த வல் இன்ஜீல வமா உன்ஸில இலைக்கும் மிர் ரப்பிக்கும். வேதக்காரர்களே, நீங்கள் தௌராத்தையும் இன்ஜீலையும் நிலைநாட்டுகின்ற வரைக்கும், அதாவது அதனுடைய சட்டங்களை கடைபிடிக்கின்ற வரைக்கும், அதே போன்று வமா உன்ஸில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பிடத்திலிருந்து உங்களுக்கு இறக்கி வைக்கப்பட்டதையும் நீங்கள் கடைபிடிக்கும் வரைக்கும் நீங்கள் எந்த விஷயத்திலும் கிடையாது, எந்த பொருளிலும் கிடையாது, எந்த அர்த்தத்திலும் கிடையாது, எந்த மார்க்கத்திலும் கிடையாது. யா அஹ்லல் கிதாப் லஸ்தும் அலா ஷை, நீங்கள் எந்த பொருளிலும் கிடையாது, உங்களை எந்த பொருளாகவும் மதிக்க முடியாது. எது வரைக்கும்? தௌராத்தையும் இன்ஜீலையும் நீங்கள் நிலைநாட்டும் வரைக்கும், உங்களுடைய ரப்பிடத்திலிருந்து உங்களுக்கு இறக்கி வைக்கப்பட்டதையும் நீங்கள் நிலைநாட்டும் வரைக்கும். அது எது? இந்த குர்ஆன். இதையும் நீங்கள் நம்புகின்ற வரைக்கும், நிலைநாட்டுகின்ற வரைக்கும் என்று சொன்னால் அதை கடைபிடிக்கும் வரைக்கும், அதனுடைய சட்டங்களை கடைபிடிக்கும் வரைக்கும் நீங்கள் எதையும் சேர்ந்தவர்கள் அல்லர் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அப்படி அந்த யூத கிறிஸ்தவர்கள் வேதக்காரர்கள் தங்களுக்கு இறக்கி வைக்கப்பட்டதையும் நம்பினார்கள், இதையும் நம்பினார்கள், நபிக்கு இறக்கி வைக்கப்பட்டதையும் நம்பினார்கள், குர்ஆனை நம்பினார்கள், மற்ற முந்தின வேதங்களை நம்பினார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு 2 விதமான கூலிகள் கிடைக்கும். இதை நம்பியதற்கு ஒரு கூலி, அதை நம்பியதற்கு ஒரு கூலி.
இந்த உம்மத்திலே உள்ள ஒரு மூமினான மனிதனை விட அந்த வேதக்காரர்களுக்கு 2 மடங்கு கூலிகள் கிடைத்துவிடும். ஒரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நபர்களை சேர்த்து அந்த ஹதீஸிலே சொல்லி காட்டுகின்றார்கள். ஸலாஸத்துன் யுதௌன அஜ்ரஹும் மர்ரத்தைன், 3 நபர்கள் அவர்களுக்கு 2 மடங்கு கூலி கொடுக்கப்படும் என்று சொல்லி, ரஜுலுன் மின் அஹ்லில் கிதாப், வேதக்காரர்களில் இருந்து ஒரு மனிதன், அவன் தங்களுக்கு இறக்கி வைக்கப்பட்டதையும் நம்பினான், இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி வைக்கப்பட்டதையும் நம்பினான், அவனுக்கு 2 விதமான கூலி. ஓ மம்லூக்குன், ஒரு அடிமை, அந்த அடிமை தன்னுடைய எஜமானுக்குரிய கட்டளைகளையும் கடமைகளையும் நிறைவேற்றினான், தன்னுடைய ரப்புக்குரிய கடமைகளையும் நிறைவேற்றினான். ரப்புக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் நிறைவேற்றுகின்றார், தன்னுடைய எஜமானுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் நிறைவேற்றுகின்றார். ஒரு அடிமை என்று சொன்னால் அவனுக்கு 2 விதமான எஜமான்கள். ஒன்று நிரந்தரமான எஜமான் அல்லாஹ், இன்னொன்று இந்த உலகத்தில் உள்ள எஜமான் அவனுடைய முதலாளி. இந்த 2 பேருடைய கடமைகளை நிறைவேற்றுகின்றாரே அந்த மனிதருக்கும் அந்த அடிமைக்கும் 2 விதமான கூலிகளை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். வரஜுலுன் அத்தப ஜாரியத்துஹு ஃபஅதக வஸவஜஹா ஃபஅதகஹா வஸவஜஹா, ஒரு அடிமை பெண்ணை ஒரு மனிதன் வைத்திருக்கின்றான், அந்த அடிமை பெண்ணை சரியான ஒழுங்கான முறையிலே நடத்தினான், அவளுக்கு சரியான ஒழுக்கங்களை கற்பித்துக் கொடுத்தான், பிறகு அவளை விடுதலை செய்தான், உரிமை விட்டான். உரிமை விட்ட பிறகு அந்த மனிதனை தானே திருமணமும் செய்து கொண்டான். இந்த மனிதனுக்கும் 2 விதமான கூலிகள் வழங்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஆக யூத கிறிஸ்தவர்கள் பற்றி சொல்லும் பொழுது அவர்களுக்கு 2 விதமான கூலிகள் உண்டு, இதை நம்பினார். அதனால இப்ப இருக்க யூதர்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அப்ப யூத கிறிஸ்தவர்கள் வேதக்காரர்களை நம்பலாமா நம்ப கூடாதா? அவங்க உண்மையாளர்கள் அல்லது பொய்யாளர்கள் எப்படி சொல்றது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா துஸத்திகூஹும் வலா துகஸிபூஹும், அவர்களை உண்மையும் படுத்தாதீர்கள், பொய்ப்படுத்தவும் செய்யாதீர்கள். அவர்களை உண்மையாளர்கள் என்றும் சொல்லாதீர்கள், பொய்யாளர்கள் என்றும் சொல்லாதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதாவது உங்க வேதங்களை எல்லாம் நம்ம நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லாதீங்க அவங்கள்ட்ட போய். ஏன்னா உங்க வேதங்களை எல்லாம் நம்ப மாட்டோம், உங்களையும் நம்ப மாட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய வேதங்கள்ல உண்மையும் சிலது இருக்குது, தௌராத்துல உள்ளதுல இப்ப பைபிள்லயும் சிலது இருக்குது. கதைகள்லாம் வச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படியே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சது, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வெள்ளப்பிரளயம் வந்தது, இப்படி பல கதைகள் வச்சிருக்காங்க. மனிதன் படைக்கப்பட்டது, பல விஷயங்கள் அதுல சொல்லப்பட்டிருக்கு, அதெல்லாம் இருக்குது. அதனால உங்க வேதங்களை நான் நம்ப மாட்டோம் அப்படின்னு நீங்க சொல்லாதீங்க. அது உங்க வேதம் பூரா பொய் அப்படின்னு சொல்லாதீங்க, அது உங்க வேதம் உண்மைதான், இதுதான் அல்லாஹ் தௌராத் இறக்கி வச்ச தௌராத்து, இன்ஜீல், ஜபூர் அப்படின்னு சொல்லாதீங்க. உண்மைப்படுத்தவும் செய்யாதீர்கள், பொய்ப்படுத்தவும் செய்யாதீர்கள் என்று சொல்லும் பொழுது அதனுடைய கருத்து என்னன்னு கேட்டா, அல்லாஹ் எதை இறக்கி வைத்தானோ அதையெல்லாம் நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் என்ற கருத்து இருக்கு. எப்படி எல்லாம் இந்த வமா வல்லதீன யூமினூன பிமா உன்சில இலைக்க வமா உன்சில மின் கப்லிக் என்ற 2 அடையாளங்களை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டி வேதங்களை நம்ப வேண்டும் என்பதாக குறிப்பிடுகின்றார். இந்த ஆயத்து, இந்த வாசகம் இருக்கின்றது, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நுபுவத் முடிந்து விட்டது என்பதற்கும் தெளிவான ஆதாரம் இந்த ஆயத்து. என்ன கேட்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது வல்லதீன யூமினூன பிமா உன்சில இலைக்க வமா உன்சில மின் கப்லிக், உமக்கு இறக்கி வைக்கப்பட்டதையும் உமக்கு முன்னால் இறக்கி வைக்கப்பட்டதையும் நம்புவார்கள் அப்படின்னு சொல்றான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் யாராவது நபி வருவது சாத்தியமாக இருந்தால், அல்லாஹ் தஆலாவுடைய அறிவிலே இருந்திருந்தால், நாட்டத்தில் இருந்திருந்தால், உமக்கு பின்னால் வரக்கூடியதையும் நம்புவார்கள் அப்படின்னு சொல்லி இருக்கணும். அப்போ உமக்கு பின்னால் அப்படிங்கிற வார்த்தையை எந்த இடத்திலும் அல்லாஹ் தஆலா உபயோகிக்கவில்லை. இது மாதிரி பல இடங்களிலே குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். உமக்கும் உமக்கு முன்னால் உண்டான நபிமார்களுக்கும் என்று சொல்லுகின்றான். உமக்கும் உமக்கு முன்னால் வந்த சட்டங்களுக்கும் உமக்கு முன்னால் அருளப்பட்ட வேதங்களிலும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லும் பொழுது எல்லாம் உமக்கு முன்னால் என்ற வார்த்தையை உபயோகிக்கின்றானே தவிர உமக்கு பின்னால் என்று எந்த வார்த்தையும் உபயோகிக்கவில்லை. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால எந்த நபியும் வரமாட்டார், எந்த வேதமும் அருளப்பட மாட்டாது என்பதற்கு இந்த ஆயத்து தெளிவான ஆதாரமாக இருக்கு. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காத்திமுன் நபி, நபிமார்களுக்கு முத்திரையானவர், இறுதியானவர் என்பதற்கு ஆதாரம். ஏன்னா ரசூலுல்லாஹி முன்னால சொல்லி இருக்கிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்பும் பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் அப்படின்னு மட்டும் நம்பினா பார்த்தாது. காதியானிகள் கூட அப்படித்தான் நம்புறாங்க. காதியானிகள் என்று ஒரு பிரிவினர் இருக்கிறாங்க, மெட்ராஸ்ல இருக்கிறாங்க, பள்ளிவாசலாம் தனியா வச்சு தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் ரசூலுல்லாஹ்வை ரசூல் நம்புறாங்க. ஆனால் இந்த ரசூலுக்கு பின்னால் இன்னொரு ரசூல் வர முடியும் அப்படின்னு நம்பிக்கை கொண்டு
குலாம் அஹ்மத் என்ற ஒரு காதியான் என்ற அந்த மனிதனை தன்னுடைய நபி என்பதாக, அந்த மனிதனையும் நபி என்பதாக சொல்லுகின்றார்கள். அதனால அவர்கள் ஈமானை விட்டு அப்பால போயிட்டாங்க. அவர்கள் மூமின்கள் அல்ல, காபிர்கள் என்பதாக தீர்ப்பு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவங்க தொழுதாலும் சரி, நம்மளை போல தொழுதாலும் சரி, குர்ஆன் ஓதனாலும் சரி, குர்ஆனை வேதம் என்று ஏற்றுக்கொண்டாலும் சரி, அவர்களை மூமின்கள் என்பதாக சொல்லப்பட மாட்டார், காபிர்கள் என்பதாக தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஹத்முன் நுபுவத், நபித்துவம் முடிந்து விட்டது என்பதை நம்பவில்லை அவர்கள். இப்ப நமக்கு என்ன சட்டம் கேட்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நபித்துவம் முடிந்து விட்டது, அவர்களுக்கு பின்னால் எந்த நபியும் கிடையாது என்றும் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதை அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக சூசகமாக சுட்டி காட்டுகின்றான் என்ற விளக்கம் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே அல்லாஹ் தஆலா முத்தகீன்களை பற்றி சொல்லி காட்டி இந்த வேதம் இருக்கின்றது, இது தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு நேர் வழி காட்டக்கூடியது என்பதாக சொல்லி அந்த முத்தகீன்களுக்கு முன்னால் 3 அடையாளங்களை அல்லாஹ் சொல்லி காட்டினான். இந்த இடத்தில் 2 அடையாளங்களை சொல்லி காட்டுகின்றான். இன்னொரு அடையாளத்தையும் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வபில் ஆகிரத்தி ஹும் யூகினூன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் அந்த வபில் ஆகிரத்தி ஹும் யூகினூன் என்பதற்குரிய விளக்கத்தை பார்ப்போம். அவர்கள் எப்படிப்பட்ட தன்மை உள்ளவர்கள் என்பதையும் அல்லாஹ் தஆலா அடுத்த ஆயத்திலே சொல்லுகின்றான். 2 ஆயத்தை சொன்னா, 2 ஆயத்துல ஒரு ஆயத்துல பாதி தான் இப்ப சொல்லப்பட்டிருக்கு. 2 ஆயத்தை வாசிச்சேன், ஒரு ஆயத்துல பாதி சொல்லப்பட்டிருக்குது, இன்னொரு பாதி வபில் ஆகிரத்தி ஹும் யூகினூன் என்பது இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்ப்போம். ஆக அல்லாஹ் ரசூலை பற்றி நம்புவது, அவருடைய வேதங்களை நம்புவது எப்படி என்பதை பற்றி என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துகளை நமக்கு தெரிவிக்கின்றான். அந்த முறைப்படிக்கு நம்முடைய நம்பிக்கை அமைய வேண்டும். அதற்குரிய தௌஃபீகை, நல்ல எண்ணங்களை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.